ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வையகமின் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிசயர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யில் புகழ் கோழியர்கோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடி பொடி பாணாழ்வார் ஐயனருள் களியன் யதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே. கூர்மாதீன் திவ்யலோகம் ததனுமணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமலம் சாமரக்ராஹினீஷ்ச விஷ்ணும் தேவி விபூஷாயுதகணம் புரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற இந்த ஆச்சரியமான தொடர் உபன்யாசத்தினுடையதான 2வது நாள். நேற்றைய தினம் ஆழ்வார்கள் ஓர் அறிமுகம் என்பதாக அனுபவித்தோம். இன்றைய தினம் ஆழ்வார்களினுடைய ஏற்றத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வார்கள் ஏற்றம். பெருமாள் சம்சாரத்துல சிக்கி தவிச்சுருக்கிற நாமெல்லாம் அவனுடைய திருவடிகளுக்கு வந்து சேர்றதுக்காக எத்தனையோ உபகாரங்கள் பண்ணான் அப்படின்னு வரிசை கிரமமா முதல்ல எந்த உபதேசம் பண்ணா, அடுத்தது என்ன உபகாரம் பண்ணா, அடுத்தது என்ன உதவி பண்ணா அப்படின்னு சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம்னு சொல்லக்கூடியதான பிரபந்தத்திலே ஆச்சரியமா பட்டியலிட்டு கொண்டு வந்தார். அப்படி பட்டியலிட்டுட்டோ பெருமாள் சொன்ன உபகாரத்தை, பெருமாள் பண்ண உபகாரத்தை யாராலும் சொல்வது கூட கடினம். 1 2 பெருமாள் பண்ணியிருக்கிற உபச்சாரத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு எத்தனையோ பண்ணியிருக்கார் பெருமாள். அதனாலே அவர் எத்தனை உபகாரங்கள் நமக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்மளால எல்லாம் அளக்க முடியாது, பட்டியலிட முடியாதுன்னு சுவாமி தேசிகனே அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்தமிலா உதவி எல்லாம் அளப்பார் யாரே அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமானே, நீ இவ்வளவுதான் எங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு யாரான ஒருத்தன் அளந்து சொல்லிட முடியுமா பெருமாள் நமக்கு பண்ண உபகாரங்களை எல்லாம்? அதனால அவன் பண்ற உபகாரங்களுக்கு முடிவே இல்லை, ஆனால் நம்மால் அதை சொல்ல முடிவதில்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக எம்பெருமானுடையதான உபகாரங்களை கொண்டாடுகிறார். எம்பெருமான் ஏற்கனவே இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பமான துவாபர யுகத்தினுடைய கடைசியிலும் சரி, இந்த கலியுகத்தினுடைய தொடக்கத்திலும் சரி, அவனுடைய ஸ்ரீவைகுண்டத்திலே அவனுக்கு நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் இங்கே வந்து ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணினான். அந்த நித்தியசூரிகளினுடைய அவதாரத்திற்குள்ளே, ஆழ்வார்களுக்குள்ளே எம்பெருமான் அனுப்பிரவேசிக்கிறான். அதாவது அவர்கள் உடலிலே புகுகிறான், அவர்கள் உடலுக்குள்ளே நுழைகிறான். பெருமாள் நுழைந்து அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு தான் என்ன பண்ண வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை பண்ணுகிறான். என்ன பண்றான்? முதல்ல அவர்களுடைய உடலுக்குள்ளே புகுகிறான், அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான், அவர்களுக்குள்ளே இவன் ஆவிர்பவிக்கிறான். அதாவது கோவில்ல ஒரு விக்கிரகத்தை பண்றோம், அந்த விக்கிரகத்துக்கு மந்திரத்தை சொல்லி பெருமாள் அதுல எழுந்தருள பண்ணினா பெருமாள் அந்த விக்கிரகத்துல வந்து நிரந்தரமா உட்கார்ந்துடுறார் இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வார்களுக்குள்ளே எம்பெருமான் ஆவிர்பவிக்கிறான். அதாவது ஆழ்வார்களை தான் வசிக்கும் கோயிலாக கொண்டு ஆழ்வார்களுக்குள்ளேயே நிரந்தரமாக இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தமாறுதுன்னா, ஆழ்வார்கள் எல்லாம் நித்தியசூரிகளினுடைய சாட்சாத் அவதாரம். அதாவது நித்தியசூரிகளே இங்கே ஆழ்வார்களாக வந்து பிறக்கிறார்கள். அப்படி பிறந்த நித்தியசூரிகளுக்குள்ளே எம்பெருமான் அனுப்பிரவேசிக்கிறான், ஆவிர்பவிக்கிறான். அதனால அவர்கள் நித்தியசூரிகளினுடைய சாட்சாத் அவதாரம் மற்றும் எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரம். அப்படி எம்பெருமான் அவர்களுக்குள்ளே அனுப்பிரவேசித்து ஏற்கனவே மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன்னு சொன்ன 10 அவதாரங்களை பண்ணினது போல இப்பொழுது ஆழ்வார்களாக இன்னொரு அபிநவ தசாவதாரத்தை பண்ணினான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பண்ணி என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஜீவன் மோட்சத்துக்கு போனோம்னா எது தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்திலே வசந்தவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவனை அடைவதற்கு ஹிதம் என்ன வழி, அதாவது பக்தின்னு சொல்லக்கூடிய வழி ஒன்று,
சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய வழி ரெண்டு அப்படின்ற ரெண்டு வழிகளை தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு வழியில ஏதான ஒரு வழியை அடைந்து அதனால பெறக்கூடிய பலன் புருஷார்த்தம், அதாவது மோட்சம்னு சொல்லக்கூடியதான பலனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் பண்றோம்னா அந்த காரியத்துக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த காரியம் பண்றதுல ஒரு ஆசை பிறக்கும், ஒரு ருச்சி பிறக்கும். சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னு நிறைய கட்டுக்கோப்புகள் எல்லாம் உண்டு. சமாசிரயணம் பண்ணிக்கிறவா, சரணாகதி பண்ணிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய கட்டுக்கோப்புகள் உண்டு. அத்தனை கட்டுக்கோப்புகளோடு வாழ வேண்டும் என்று என்ன அவசியம் அப்படின்னா, அத்தனை கட்டுக்கோப்புகளோடே இருந்தால் உனக்கு வசந்த பலன், யாருக்கும் கிடைக்காத பலனான மோட்சம் கிடைக்கிறது. அந்த மோட்சம் எப்பேற்பட்டதுன்னா இப்பேற்பட்டது அப்படின்னு அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறச்சதான் சாதாரண மனுஷன் எனக்கு அப்படியேற்பட்ட மோட்சமா அப்படின்றதான ஒரு ஆசை பிறந்து கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் பழகிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அந்த பலனிலே ஆசை பிறக்கும். அதனால தான் யார், தன்னை படைத்து காத்து கொண்டிருக்கிற பெருமாள் யார், அவனை அடைவதற்கு என்ன வழி, அவனை அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவஹித புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் ஒரு ஜீவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நமக்கெல்லாம் சொல்லித் தருவது வேதமும் வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களும் அதனுடைய சுருக்கமாக வியாசர் பண்ணின பிரம்மசூத்திரமும், அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் எழுதிய விளக்கங்களும் இதெல்லாம் தான் நமக்கு தெரியப்படுத்துறது. ஆனால் நாம் எல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்க போய் இதெல்லாம் வசந்த கடினமான சம்ஸ்கிருதத்திலே இருக்க போய் அந்த சம்ஸ்கிருதம் நமக்கு புரியாதானபடியினாலே நமக்கு அந்த விசேஷமான அர்த்தங்கள், ஆனால் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் எல்லாம் தெரியாமலேயே போய்விட்டது. அதனாலே யார் முறைப்படி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுண்டு முறைப்படி உபநயனம் பண்ணிண்டு வேதத்தை கத்துண்டு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை காலக்ஷேபம் கேட்டார்களோ அவர்களுக்கு மட்டுமே தத்துவஹித புருஷார்த்தங்கள் எல்லாம் புரிந்து அவர்கள் மட்டுமே மோட்சத்துக்கு போயின்றிருந்தா இதனால நமக்கும் பெருமளவிலே லாபம் ஏற்படவில்லை, நம்மை படைத்த பெருமாளுக்கும் பெருமளவிலே லாபம் ஏற்படவில்லை. ஆகையினாலே பெருமாள் பார்த்தார், இதை எல்லோருக்கும் சுலபமான நடையிலே வேதத்தை பிராமண கஷத்திரிய வைசியன்னு சொல்லக்கூடிய 3 வர்ணத்தவர்கள் மட்டும்தான் அத்தியனம் பண்ண முடியும், அவர்கள் மட்டும்தான் வேதாந்தத்தை காலக்ஷேபமாக கேட்க முடியும். 4வது 5வது வர்ணத்தவர்களோ அல்லது எந்த வர்ணத்தை சேர்ந்த பெண்களுமோ இதெல்லாம் கற்பதற்கும் காலக்ஷேபம் பண்ணுவதற்கும் சாஸ்திரம் அனுமதிக்கவில்லையானபடியினாலே அவர்களுக்கெல்லாம் இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை அறியாமலேயே போய் மோட்சத்திற்கான வழியே கிடைக்காமல் போகிறது. பெண்கள் எல்லோரும் மோட்சம் போக வேண்டும், எல்லா வர்ணத்தவர்களும் மோட்சம் போக வேண்டும். அப்ப என்ன பண்றதுன்னா எல்லோருக்கும் தகுதி உடையதாக வேத மந்திரங்கள் இல்லாமல் ஆனால் வேதத்தை அப்படியே தமிழ்படுத்தக்கூடியதான பாடல்களாக பாடினால் பெண்கள் முதற்கொண்டு எல்லா வர்ணத்தவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் மோட்சத்துக்கு போலாம் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தினாலே பரந்த மனப்பான்மையினாலே ஏற்கனவே ஆழ்வார்களாக பிறந்திருந்த நித்தியசூரிகளினுடைய உடலிலே எம்பெருமான் புகுந்து அவனுடைய மூச்சு காற்று போல விளங்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய சாரமான அர்த்தங்கள்னு சொல்லும்படியான தத்துவ ஹித புருஷார்த்தங்களை நமக்கு புரியும்படியா நம்முடைய பழகு தமிழிலே அழகான பாசுரங்களாக வெளியிட்டருளினான். இப்படி திவ்ய பிரபந்தம் பாடுவதற்காகத்தான் நித்தியசூரிகளை படைத்து அவர்களில் தான் இறங்கி எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்களாக அவர்களை ஆக்கினான். சரி சுவாமி, இந்த திவ்ய பிரபந்தத்தினால என்ன பயன் அப்படின்னா, இந்த திவ்ய பிரபந்தத்தை யார் குருமுகமாக கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தையும் காலக்ஷேபமாகவோ உபன்யாசமாகவோ தெரிந்து கொண்டு அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் முதலான நித்தியசூரிகள் எல்லாம் எப்படி எம்பெருமானை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே அனுபவம் இந்த உலகத்தில் இந்த உடம்பில் சாதாரண மனுஷர்களாக வாழும் போதே அவர்களுக்கு கிடைக்கிறது. சுவாமி, திவ்ய பிரபந்தத்தை ஓதாதவனுக்கும் திவ்ய பிரபந்தம் தெரிந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு. திவ்ய பிரபந்தத்தை வெறும் பாசுரம் மட்டும் சொல்றவா அர்த்தம் தெரியாதவாளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுண்டு சொல்றவாளுக்கும் வித்தியாசம் உண்டு. திவ்ய பிரபந்த அர்த்தங்களினுடைய வியாக்கியானங்களை எல்லாம் சேவித்து விட்டு காலக்ஷேபம் கேட்டு அதிலேயே பொழுதுபோக்கு கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும் வெறும அர்த்தம் மட்டும் தெரிஞ்சவாளுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்படி திவ்ய பிரபந்தங்களை முறையாக கற்று அதனுடைய அர்த்த கடலிலே மூழ்கினால் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுக்கு ஏற்படக்கூடியதான கைங்கரிய ருச்சியும் பகவத் அனுபவமும் சாதாரணமான கர்ம சம்பந்தம் உள்ள இந்த உலகிலே பிறந்து சம்சார வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் கிடைக்கும். அப்படின்றதுதான் திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றம்.
அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம். எப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம்? ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கேயே தரக்கூடியதான திவ்ய பிரபந்தம் எத்தனை வசந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆச்சரியமா பெருமாள் ரொம்ப ரசிச்சு 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 இந்த திவ்ய பிரபந்தத்தை கேட்கிறார். ஆழ்வார்களும் உருகி உருகி பாடினா. திவ்ய பிரபந்தம் இல்லாமல் பெருமாளுக்கு எந்த ஆராதனமோ உற்சவமோ எதுவும் கிடையாது அப்படின்னா அதனுடைய காரணம் இதுதான். பெருமாளுக்கும் ஸ்ரீவைகுண்டத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, நமக்கும் இதுவரைக்கும் கண்ணாலே பார்த்து அனுபவித்திடாத ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும்னு காட்டக்கூடியதாக இருக்கும். எப்பவும் புஸ்தகங்களை சேவிச்சுண்டு கிரந்தங்கள்ல ஈடுபட்டு காலக்ஷேபம் பண்ணிண்டு இந்த மாதிரி பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற சுவாமிகள்லாம் பார்த்தா பெரும்பாலும் கண்ணெல்லாம் அப்படி ஜலம் தேங்கி நிற்கும். என்ன மனசுல கஷ்டம் அவளுக்கு, ஏன் அழுதுன்னு இருக்கா அப்படின்னா அவ மனசுல இருக்கிற கஷ்டத்தினால தங்களை நினைச்சு அழறதில்லை. பகவான் விஷயமா ஆழ்வார்கள்லாம் எப்படி ஆழங்கால் பட்டு அனுபவிச்சிருக்கா அப்படின்னு அவர்கள் கண்கள்ல ஜலம் அப்படி கொலமாட்டம் தேங்கி நிற்கிறது. ஆழ்வார் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்த பாசுரத்துல சொன்னார், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அந்த ரங்கநாதனை சேவிக்கிறச்ச அவன் மேல இருக்கக்கூடிய பக்தி இத்தனை அழகா இங்க சயனிச்சுருக்கானே, நமக்காக சயனிச்சுருக்கானே, அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலே சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு அங்கே இருக்க வேண்டியவன் இப்படி இரண்டாற்றுக்கு நடுவே இத்தனை குளிரிலும் இத்தனை வெயிலிலும் படுத்துக் கொண்டிருக்கிறானே, ஒரு அடியவன் என்னுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு என்னிடத்திலே வரமாட்டானா என்று அவனுடைய எளிமையை, அவன் படுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த அழகை நினைக்கிற போது உடல் எனக்கு உருகுமாலோ, உடம்பு அப்படியே உருகி போறதுன்னா எனக்கு அந்த எம்பெருமான நினைச்சு உருகுகிற போது என் உடல் உருகி உள்ளம் உருகி கண்களிலே நீர் தாரை தாரையாக பெருகி அந்த ஜலம் அப்படியே கண்கள்ல குளமாட்டமா தேங்கி நிக்கிறது. அதை ஒரு விரலால தொடைக்க முடியல ஆழ்வாரால, ஏன்னா அத்தனை ஜலம் நிக்கிறது. கண்ண நீர் கைகளால் இறைக்கும். கிணத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை, ஆத்துல குட்டையில இருக்கக்கூடிய ஜலத்தை எப்படி வாரி இறைக்கிறார்களோ அந்த மாதிரி கையாலே வாரி இறைக்கும்படியா அவ்வளவு கண்ணீர் வருகிறது ஆழ்வாருக்குன்னா அதெல்லாம் எம்பெருமானை நினைத்து உருகக்கூடியதான பக்தி. அந்த பக்தி நமக்கும் ஏற்பட வேண்டும் என்றால் ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தத்திலே ஆழங்கால் பட வேண்டும். அப்படி எவன் ஒருவன் இந்த சம்சாரத்திலே இருந்து கொண்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு எம்பெருமான் மீது ஒரு பக்தியை பண்ணுகிறானோ அவர்களுக்கு எம்பெருமானே மோட்சம் தந்து அழைத்து போகிறான். அப்படின்றதுதான் எம்பெருமான் ஆழ்வார்களை கொண்டு சாதித்த காரியம். இதை சுவாமி தேசிகன் ஆச்சரியமா தெரிவித்தார். விண்ணவர் வேண்டி விளக்கின்றி மேவும் அடிமையெல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்தடைகின்றனர், வன்துவரை கண்ணன் அடைக்கலம் கொள்ள கடன்கள் கடற்றிய நம் பண்ணமரும் தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே. இசையோடே கூட பாடுவதற்கு அழகாக இருக்கக்கூடிய, செவிக்கு இனிமையான, மனதுக்கு இனிமையான, ஆச்சரியமான இந்த தமிழ் வேதம், தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இருக்க பாருங்கோ, அதை அறிந்த, அதாவது கற்றுக்கொண்ட, அர்த்தமும் தெரிந்து கொண்ட பகவர்கள், பாகவதா இருக்கா பாருங்கோ, அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு தெரியுமா? என்ன சுவாமி பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிடுத்தோம் அப்படின்னா, விண்ணவர் நித்தியசூரிகள் எம்பெருமானிடத்திலே பண்ணக்கூடிய எல்லா கைங்கரியங்களையும் இந்த மண்ணுலகத்திலேயே மகிழ்ச்சியோடு கூட பண்றாளாம் அவ. யார் அந்த பாகவதான்னா, வன்துவரை கண்ணன் அடைக்கலம் கொள்ள கடன்கள் கழற்றியவர்கள். அதாவது கண்ணனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அந்த சரணாகதிக்கு பிறகு திவ்ய பிரபந்தத்தாலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சுவாமி சரணாகதி ஆயிடுத்து, இந்த உடம்புல இருந்து ஆத்மா பெரியரச்ச மோட்ச நிச்சயம். அப்ப சரணாகதி ஆன க்ஷணத்தில இருந்து ஆத்மா பெரியற வரைக்கும் என்ன பண்றதுன்னா, ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் உடம்பு விட்ட பிறகு கிடைக்கக்கூடியதான மோட்சம் என்ன அப்படின்றது நமக்கு இங்கேயே புரியும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை, ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கேயே ஏற்படுத்தி தரக்கூடிய பெருமை வாய்ந்தவை அப்படின்னு கொண்டாடினவர்கள் சுவாமி தேசிகனை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்படியாக எம்பெருமான் ஆழ்வார்களுக்குள்ளே புகுந்து வேத வேதாந்தங்களை எல்லாம் எல்லோருக்கும் புரியும்படியான தமிழ் பாஷையாலே இனிமையான பாடல்களாக ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கேயே பெரும்படியான ஒரு உத்தமமான காவியமாக பண்ணினார்கள். அதனாலதான் சுவாமி தேசிகன் இத பிரபந்தம்னு சொல்லாம தமிழ் வேதம் அப்படின்னு சாதிச்சார். ஆழ்வார்கள் பெருமாளுடைய நியமனத்தினாலே சம்சாரத்துல பக்தியோ சரணாகதி பண்ணாம சுத்தின் இருக்கிற ஜனங்களை வைகுண்டத்துக்கு அனுப்பணும்ன்றதுக்காக இவாள பெருமாள் அனுப்புறார். நீங்கள்லாம் வைகுண்டத்துல மோட்சம்னா எப்படி இருக்கும், எத்தனை ஆனந்தமானது, என்னுடைய கைங்கரியம் எவ்வளவு ருச்சியானது அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவா நீங்கள்லாம். இந்த மோட்சத்தினுடைய பெருமை நன்னா தெரிஞ்சிருக்கிறவா நீங்க போய் உங்க வாயால சொன்னீங்களானா, இப்பேற்பட்ட வைகுண்டம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களானா, மோட்சம் போனோன்ற ஆசையே இல்லாத ஜனங்கள் எல்லாம் கூட என் மேல பக்தி என்ன சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு சேருவா.
அதனால அவர்களுக்கு லாபம். ஆகையினாலே நீங்க போய் பாசுரங்களாலே அவர்களை எல்லாம் திருத்தி என்னிடத்துக்கு அனுப்பி வையுங்கள்னு பெருமாளிவாள் அனுப்புறான். அப்படி எம்பெருமானுடைய நியமனத்தை ஏத்துண்டு அப்பேற்பட்ட உத்தமமான வைகுண்ட போகத்தை இழந்து கொஞ்ச காலம் போய் இந்த ஜனங்கள் எல்லாம் திருத்தி நாம ஒருத்தர் மோட்சத்துல இருக்கிறத விட இத்தனை பேரை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு வர அந்த காரியத்தை பார்க்கலாம், பெருமாள் நியமிச்சிருக்கார் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் இங்க வரா. வந்து என்ன பண்றா, நம்மளோட நாமளா கலந்து அவாலும் மனுஷாலாட்டமே சுகதுக்கங்கள்ல வாழ்ந்துட்டு போயிட்டாலானா அவ வந்து பிறந்ததற்கான அவ அவதாரம் பண்ணினதற்கான நோக்கமே பலன் தராது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளை போல இருக்கிறது மாதிரி அவ ஒரு நாடகத்தை போட்டு நம்மளாட்டம் இருக்கிறதா அவ காட்டிண்டு நம்மளாட்டம் சாதாரணமான லௌகீக வாழ்க்கையை வாழாமல் பகவத் பக்தியிலே ஆழங்கால் பட்டு அவ ஸ்ரீவைகுண்டத்துல இருந்த போது எந்த அளவுக்கு எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணி அனுபவம் பண்ணினார்களோ அதே அனுபவத்தை இங்கு நம்மோடு கூட சம்சார வாழ்க்கையிலே வந்து பிறந்த பிறகும் கூட அவதாரம் பண்ணிய பிறகும் கூட ஸ்ரீவைகுண்டத்திற்கு துல்லியமான அனுபவத்தை ஆழ்வார்களாக இங்கே பெற்றார்கள். அப்படின்னா இதத்தான் சுவாமி தேசிகன் சொல்றார். அவர்கள் வைகுண்டத்தை விட்டு இறங்கி சம்சாரத்திற்கு வந்தாலும் வைகுண்ட அனுபவத்தை இங்கே பெற்றார்களே. எப்படின்னா திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடியதன் மூலமாக. அதனாலே அவர்களுடைய பாசுரங்களை அர்த்தத்தோடு அனுபவித்து அவர்களுக்கு வந்த பகவத் அனுபவத்திலே ஒரு துளி உங்களுக்கு வந்தாலும் அவர்களைப் போலவே ஸ்ரீ வைகுண்ட அனுபவம் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் அப்படின்றதா சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டதா தெரியறதே சுவாமி. அப்படின்னா நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறவா, நாங்கோ இத்தனை குறை எங்கள்ட இருக்கு, எங்களுக்கெல்லாம் பெருமாள் எங்க மோட்சம் தர போறார் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்மையா நினைச்சுண்டு விதகி போயிடாதீங்கோ, ஒதுங்கி போயிடாதீங்கோ. எங்களை பாருங்கோ, எங்களிடத்துலயும் தான் இந்த குறையெல்லாம் இருக்கு. ஆனா நாங்க அதெல்லாம் தப்புன்னு மன்னிச்சு திருந்தி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ண போது எம்பெருமான் எங்களை ஏத்துண்டு வைகுண்ட போகத்தை இங்கேயே கொடுக்கலையா, நாளைக்கு மோட்சம் தரேன்னு சித்தமா நின்றுட்டு இருக்கானே, அந்த மாதிரி உங்களுக்கும் கொடுப்பான் அப்படின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைத்து அவளை வழிப்படுத்துவதற்காக தங்க மேல இல்லாத பாவங்களை இருப்பது போலே காட்டிக்கொண்டார்களே ஒழிய அவ என்ன குற்றம் குறைகளை எல்லாம் தங்களை பத்தி சொன்னாலோ அதெல்லாம் வாஸ்தவத்தில் உண்மை அல்ல. சுவாமி தேசிகன் ஒரு பாட்டுல சாதிக்கிறார், பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொருகால் மாட்டுக்கருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் அப்படின்னு முதலாழ்வார்களை பத்தி சொல்லும் போது ஒரு பாட்டு சொல்றார் சுவாமி ரகசியத்திரை சாரத்திலே. பாட்டுக்கு உரிய பழையவர் மூவர் அப்படின்னு, மூவர்னா மூன்று ஆழ்வார்கள், முதலாழ்வார்களை சொல்றார். பாட்டுக்குரிய பழையவர்னா நாம பாடல்களாலே ஸ்தோத்திரங்களாலே துதிக்கப்படுவதற்கு உரிய சுவாமிகளான 3 பேர் அப்படின்றார். அவா முதலாழ்வார்கள். அவளை ஏன் பழையவர்னு சொல்லணும் அப்படின்னா, சுவாமி தேசிகனை விட ஒரு 5000 வருஷம் முந்தினவா, அதனால வந்து தன்னை விட வயசுல பெரியவான்னு பழையவர்னு சொல்றார் அப்படின்றது சாதாரணமான அர்த்தம். நிஜமான அர்த்தம் என்னன்னா, அவ ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவா அப்பதான் பிறந்த ஜீவர்கள் அல்ல நம்மளாட்டம். அவள்லாம் நித்தியசூரிகள். எவ்வளவு பழையவான்னா, பெருமாளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியுமோ, பெருமாள் எப்போது தோன்றினான்னு சொல்ல முடியுமோ, பெருமாள் எப்பவும் இருந்துட்டே இருக்கிறவன். அதனால லோகத்திலேயே பழைய வஸ்து எதுன்னா பெருமாள் தான். நாமெல்லாம் நேத்து பிறந்தவா, முந்தா நாள் பிறந்தவா, பெருமாள் என்னைக்கு பிறந்தான்றதே தெரியாது, என்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான் பெருமாள். எப்படி பெருமாள் ரொம்ப பழையவனாக இருக்கிறானோ அதே மாதிரி எம்பெருமான் என்னைக்கு தோன்றினானோ அன்னிலிருந்தே அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். அதனால பழையவர் அப்படின்ற பதம் பெருமாள் தாயார மட்டுமல்லாமல் நித்தியசூரிகளையும் குறிக்கிறது. ஆகையினாலே பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு இந்த முதலாழ்வார்களை பழையவர்கள்னு சொன்னதுனாலே பழையவர்கள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகளுடைய அவதாரம் தான் இந்த முதலாழ்வார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நிரூபித்தார் தன்னுடைய தேசிக பிரபந்தத்திலே. இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நித்தியசூரிகளினுடைய அவதாரம்னு சொல்றோமே, எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த நித்தியசூரியனுடைய அவதாரமாக வந்தார்கள் அப்படின்றது அந்தந்த ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கிற போது நமக்கெல்லாம் தெளிவாக விளங்கும். இப்போ சுவாமி தேசிகனை ஸ்ரீரங்கத்திலே வேற்று மதத்துக்காரர்கள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை எல்லாம் மடக்கி ஒரு வாதம் பண்ணினான். சுவாமி தேசிகன் காலம், அவர் காஞ்சிபுரத்துல இருந்துருக்கார். இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் போனதே இல்ல சுவாமி. அந்த சமயத்திலே ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல கருட மண்டபத்திலே ஒரு பெரிய சண்டை, பெரிய வாதம். வேற மதத்துக்காரர்கள் வேற சமயத்துக்காரர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து திரண்டு வந்துட்டா. வந்து நாளுக்கு நாள் வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்ந்துட்டே போறது. எல்லோரும் சமாசிரீன பரநியாசங்கள்லாம் பண்ணிட்டு திவ்ய பிரபந்தங்களை சொல்லிட்டு மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா எந்த பக்கம் பார்த்தாலும் பாகவதாலா இருந்துட்டு இருக்காளே. இப்படி எல்லாரும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு போய்
மோட்சத்துக்கு போயிட்டா நம்முடைய மதங்கள் நம்முடைய சமயங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவோமேன்னு நிறைய பேர் பயந்தா. அப்படி பயந்தவாள்லாம் என்ன பண்ணா, இவா இந்த மாதிரி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போறதை விடக்கூடாது, இவாளை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தினாலே ஸ்ரீரங்கத்துல கருட மண்டபத்துல எல்லோரும் சேர்ந்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை எல்லாம் வர வைத்து, நீங்க பண்றது தப்பு, கோயில்ல வேதமும் ஆகமும் தான் சொல்லப்பட வேண்டும், ஆகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் கோயில்ல எல்லாம் நடக்கணும், தூய சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய வேதங்களைத்தான் கோயிலில் ஓத வேண்டும், பிராமணர்கள் தான் கோவில்ல ஆராதனம் பண்ணணும், பிராமணர்கள் சொன்ன விஷயங்களைத்தான் பெருமாள் முன்னாலே சொல்லணும், ஆழ்வார்கள்லாம் ஒருத்தர் ஒரு ஜாதியில பிறந்தவா, அதுல எல்லாரும் பிராமணர்கள் கிடையாது, அப்படி பிராமணர்களா அல்லாமல் வேறு ஜாதியிலே பிறந்த ஆழ்வார்களை விக்கிரகம் வைத்து அவர்களை தெய்வம் போலே வணங்குவது கூடாது, அப்படியே வணங்கினாலும் வேதப்படியும் ஆகமப்படியும் நடக்கக்கூடிய இந்த கோயிலிலே வேறு ஜாதியை சேர்ந்த ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பூஜை புனஸ்காரம் எல்லாம் கூடாது, வசந்த சம்ஸ்கிருதத்திலே பாடப்பட்ட வேதம் போலே அல்லாமல் சாதாரணமான மக்கள் பேசக்கூடிய பாமர மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியிலே ஏதோ பாட்டு மாதிரி கவிதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாதாரண பாட்டுக்களை எல்லாம் பெருமாள் முன்னாலே சொல்லக்கூடாது. அப்படி இதெல்லாம் பண்ணினீங்களானா நீங்க வைதிகாலே கிடையாது. வைதிகால்னா என்னன்னா வேதத்தை உணர்ந்து வேதம் காட்டிய வழியிலே நடப்பவர்கள் அர்த்தம். வேதத்துல எங்கேயானா ஆழ்வார்களுக்கு விக்கிரகம் பண்ணலாம், ஆழ்வார்கள் பாசுரத்தை எல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கா? அதனால சொல்லாதபடினாலே இதெல்லாம் நீங்க பண்ணா நீங்க வைதிகா கிடையாது. உடனே ஆழ்வார்கள் விக்கிரகத்தை எல்லாம் கோவில விட்டு வெளியில கொண்டு போய் எங்கேயான வைங்கோ. கோவில்ல திவ்ய பிரபந்தமே பாடக்கூடாது. ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தத்துக்குன்னு அத்தியனோற்சவம் பகல் 10 ராப்பத்துன்னு இவ்வளவு பெருமையா கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்கோ. பிரம்மோற்சவம் தெப்போற்சவம் அதெல்லாம் சொல்லி இருக்கு, பவித்ரோற்சவம் எல்லாம் சொல்லி இருக்கு ஆகமத்திலே. இந்த அத்தியனோற்சவம்னு ஆழ்வார் பாட்ட பாடலான்னு எங்க சொல்லி இருக்கு? அதனால நிறுத்துங்கோ அப்படின்னு சண்டைக்கு வந்தா. அப்போ ஸ்ரீரங்கத்திலே இருந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் ரொம்ப வயசானவாளா, வேற்று மதத்துக்காரவர்களோட வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாதவர்களா, ஆரோக்கியம் குறைந்தவர்களா இருந்தா. அந்த சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களை எல்லாம் சமாளித்து தன்னுடைய வசந்த வாதத்தினாலே இவர்களை எல்லாம் ஜெயித்து முறியடிக்கக்கூடிய ஒரே திறமை படைத்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன் தான். அவர் இப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கார். அந்த மகா வித்வானை இங்கே வரவழைத்தால் இவா இத்தனை பேருக்கும் பதில் சொல்லி இவர்களுடைய வாதத்தை எல்லாம் முறியடித்து நம் ஆழ்வார்கள், நம் திவ்ய பிரபந்தம், நம் சம்பிரதாயம் இதையெல்லாம் காப்பாற்றி கொடுப்பார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் முடிவு பண்ணி சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஓலை அனுப்புறான். அந்த ஓலையிலே நம்முடைய சித்தாந்தத்திற்கும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் நம்முடைய ஆழ்வார்களுக்கும் நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் நாம் பண்ணக்கூடிய உற்சவங்களுக்கும் பேராபத்து வந்திருக்கிறது. அந்த எதிரி மதத்தவர்களை எல்லாம் உங்களுடைய விசேஷமான வாதங்களினாலே முறியடித்து நம்முடைய சம்பிரதாயத்தையும் ஆழ்வார்களையும் திவ்ய பிரபந்தத்தையும் அத்தியன உற்சவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனையின் பேரில் ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனம் தேவரீர் உடனே ஸ்ரீரங்கத்திற்கு சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேணும் அப்படின்னு ஒரு பண ஓலையிலே எழுதி அதை விஸ்வக்சேனரிடத்திலே வைத்து நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளிலே வைத்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி சுவாமி தேசிகனிடத்திலே இந்த ஓலையை கொடுத்தார். சுவாமி தேசிகன் வாங்கி பார்த்தார், கண்ணுல ஒத்தின்றார், தலைமையில வச்சுட்டார். முதல் முறையா ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லி நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் பெரிய பெருமாள் மூலமாகவும் பெரிய பிராட்டியார் மூலமாகவும் விஸ்வக்சேனர் மூலமாகவும் நம்மளை நியமிச்சிருக்கா, நாம போலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தெய்வமான விளப்பொலி பெருமாளிடத்திலும் தேவராஜ பெருமாளிடத்திலும் அனுமதி வாங்கி கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். பெருமாள் பிராட்டியை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார், சேவித்தார். எதிரி மதத்துக்காரர்கள் எல்லாம் 100 கணக்கிலே கருட மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பக்கத்துல நம்ம ஆச்சாரியா எல்லாம் உட்கார்ந்து இருக்கா. சுவாமி தேசிகனுக்குன்னு உத்தமமான ஒரு ஆசனம் இடப்பட்டது. அந்த ஆசனத்திலே சுவாமி தேசிகனை அமர்த்தி வைத்தார்கள். இவர் ஒருத்தரே உங்க எல்லாருடைய வாதத்தையும் முறியடிப்பதற்கு தகுதியானவர். உங்களுக்கு என்னென்ன ஆக்ஷேபங்கள் எல்லாம் எங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பேரிலே சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் கேட்டுண்டு தக்க பதிலை இவர் தருவார் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்க, அவ கண்ணா பின்னான்னு ஆயிரக்கணக்கான தோஷங்களை நம்ம சம்பிரதாயத்தின் பேர்ல சொல்லிட்டு போனா அத்தனையும் பொறாமையாலே. சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு நீங்க பேசி முடிச்சுட்டீங்களா, இல்ல ஏதான கேட்கணுமா, கேள்வி இருக்கான்னு கேட்கிறார். எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து சுவாமி, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்றா. நீங்கெல்லாம் ஏதோ பேசணும் அப்படின்ற ஒரு ஆக்ரகத்துல பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க சுவாமி. இப்ப நீங்க ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டதா நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க.
ஆனா அதையெல்லாம் சுருக்கினா மொத்தம் 100 குறை தான் வருது. அதாவது நம்ம சித்தாந்தத்து மேல நம்ம சம்பிரதாயத்து மேல அவெல்லாம் ஆயிரக்கணக்கில் குறை சொல்லிட்டு இருக்கா. இவர் உட்கார்ந்து அந்த குறையெல்லாம் எண்ணின்னு இருக்கார். என்னென்ன குறைன்னு இவர் மனசுல அப்படியே பதிய வச்சுக்கிறார். ஓலையில எழுதிக்கல, பேனா பேப்பர் எல்லாம் வச்சு எழுதிக்கல சுவாமி. அவ சொல்ல சொல்ல இவர் மனசுல வாங்கிக்கிறார். அதாவது இந்த சிசுபாலன் பெருமாளை வெய்ய 100 விசவு வெய்யற வரைக்கும் அவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், 100 விசவை தாண்டித்துனா அவனை சம்ஹாரம் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு விசவா பெருமாள் வச்சுட்டு இருந்தானா, எண்ணிட்டு இருந்தானா. அப்போ அவன் கண்ணா பின்னான்னு ஆயிரக்கணக்கில் வச்சுட்டு போறான். என்னடா இது 100 விசவன்னு சொல்லிட்டு இன்னும் அவனை முடிக்காம இருக்கானேன்னு பார்த்தா அவன் ஏதோ கோவத்துல பொறாமையில சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, இது ஆல்ரெடி வந்துட்டு ரிப்பீட்டட், இது அதனால இதை விட்டுறேன் 2வது முறை என்ன மாட்டானா பெருமாள். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அவ ஆயிரக்கணக்கிலே குறை சொல்றதையெல்லாம் இவர் மனசுல வாங்கிண்டு ஏதோ ஆகிரகத்துல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது மொத்தத்தினுடைய சாரம் இந்த 100 வாதங்கள் தான் அப்படின்னு ஒரு 100 வாதங்களை மனசுல வச்சுண்டு, எங்க சம்பிரதாயத்து மேல நீங்க சொன்ன குறைகள் தூஷணங்கள் இந்த 100 வாதம் தான், அதை முதல்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ சொன்ன குறைகளை எல்லாம் இவர் சுருக்கி பட்டியலிட்டு காட்டி, அந்த 100 தோஷங்களும் நீங்கள் ஆகிரகத்தினாலே சொல்கிறீர்களே ஒழிய அது நிஜத்துல தோஷமே கிடையாது. எப்படி தோஷமே கிடையாதுன்றத வேதத்தை கொண்டு, புராண இதிகாசங்களை கொண்டு, சாஸ்திரத்தை கொண்டு நிரூபிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு அவளுடையதான 100 வாதங்களுக்கும் சுவாமி தேசிகன் வேத ரீதியிலே சாஸ்திர ரீதியிலே தெளிவான பதில் கொடுத்து அவள்லாம் அப்படியே திக்பிரம புடிச்சா போல அப்படி அசந்து போயிட்டா, சில போல ஆயிட்டா. எல்லாம் ஒரு வார்த்தை பேச முடியல. அதாவது அவள்லாம் ஏதோ வைஷ்ணவா செய்வான்ற சண்டையில வந்தவா கிடையாது. ஒருத்தரும் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் படிச்சுட்டு பெரிய வித்வான்களா இருக்கக்கூடியவா. அவளே இவர் சொன்ன பதில்ல வாயடைச்சு போய் நிக்கிறா அப்படின்னா அவர்களுக்கு பதில் சொன்ன சிங்கம் அப்பேற்பட்ட சிங்கம் இது. கவிவாதி சிங்கம்னு சொல்லக்கூடிய வேதாந்த தேசிகன்னு சொல்லக்கூடியதான சிங்கம். இந்த வாதத்துக்கான தூஷணங்களை எல்லாம் சுவாமியினுடைய பிரதான சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமின்னு சொல்லக்கூடிய பரகால மடத்தினுடைய முதல் சுவாமி சன்னியாசி சுவாமி பக்கத்துல இருந்து சுவாமி அவர்களுக்கு பதில் சொல்ல சொல்ல அதையெல்லாம் ஓலையில எழுதிட்டு வரார். இந்த 100 தூஷணங்களுக்கும் சேர்ந்துதான் சததூஷணி அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய உத்தமமான வாத கிரந்தம். சுவாமி, அந்த சததூஷணி எப்படி வந்தது? ஆழ்வார்கள்லாம் வேற வேற ஜாதி, அவளுக்கு விக்கிரகம் வைக்காதீங்கோ, ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் சாதாரண பாட்டு, அதை கோவில்ல சொல்லாதங்கோ அப்படின்னு தடை சொல்லிட்டு தானே வந்தா. அப்ப மெயினா முதல்ல என்ன அங்க நிரூபிக்கணும்? பிரதானமா ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை தகும். ஆழ்வார்கள் வேறு ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அவர்களை சேவிக்கலாம். ஆழ்வார்கள் தமிழ் மொழியிலே பிரபந்தம் பாடியிருந்தாலும் அதை வேதத்திற்கு சமானமாக சொல்லலாம் அப்படின்றது தானே பிரதானமா நிரூபிச்சிருக்கணும் சுவாமி. அதை நிரூபித்தாதான் குறை சொல்லிண்டு வந்தவா தலதெறிக்க ஓடுவா. பழையபடி கோவில்ல ஆழ்வார்களுக்கு திருவாராதனம் நடக்கும், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரங்கள் நடக்கும், பெருமாள் திவ்ய பிரபந்தத்தை காது குளிர கேப்பர், பெருமாளுக்கு அத்தியன உற்சவங்கள்லாம் நடக்கும். நம்முடைய சித்தாந்தத்திற்கு 2 கண்ணு சுவாமி, ஒன்னு சம்ஸ்கிருத வேதம், இன்னொன்னு தமிழ் வேதம். 2 கண்ணுல ஒரு கண்ணு இல்லைன்னாலும் என்ன பண்றது சுவாமி? ஆகையினாலே பிரதானமா இந்த திவ்ய பிரபந்தத்திற்கும் ஆழ்வார்களுக்கும் ஒரு குறை வந்தால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே அடி இல்லாத மரம் போல விழுந்து போயிடும். ஏன்னா வேதங்கள் கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து பெருமாள் எத்தனை முயற்சி பண்ணி கடைசியில நிறைய பேரை கொண்டு போகணுன்றதுக்காக உத்தமமான முயற்சியா ஆழ்வார் ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணினான் பெருமாள். அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவா பாடின திவ்ய பிரபந்தமே கூடாதுன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முடிக்கிற விஷயம் அது. அதை மனசுல வச்சுட்டு தான் அவ தோஷம் சொல்லிட்டு வந்தா. அவளுக்கு தெளிவா சுவாமி ஒரு பதில் சொன்னார். அதை பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஒரு ஸ்லோகமாக எழுதி வைத்திருக்கிறார். சததூஷணின்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். ஆதிபக்தாஸ்து அனந்த கருடாதீனாம் இச்சாவதாரபேதோ இதி புராண பிரசித்தம் தேன தேஷாம் பிரதிஷ்டார்ச்சனாதிகம் ராமகிருஷ்ணாதி பகவதவதாராணாம் இவேதி பக்த பிரதிஷ்டா சாஸ்திரானுசாரேன நிர்ணேதவ்யம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ஆதிபக்தாஸ்து, ஆழ்வார்கள் எல்லாம் பக்தர்கள் கிடையாது சுவாமி, ஆதி பக்தர்கள். இந்த ஒரு பதத்துல இருந்து என்ன தெரியறது? இப்ப நாம எல்லாம் பக்தர்கள். யாருக்கெல்லாம் பெருமாள் இடத்துல பக்தி உண்டோ எல்லாம் பக்தாதான், பாகவதாதான். அடியன் பக்தன், நீங்க பக்தா, எல்லாம் பக்தாதான். ஆதி பக்தர்கள்னா என்ன சுவாமி? என்று எம்பெருமான் ஏற்பட்டானோ அன்று முதலே அவன் கூட இருந்துண்டு அவன் மீது இருக்கக்கூடிய தீராத பக்தியினாலே அவனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அர்த்தம்.
அங்க எப்படி பாட்டுக்குரிய பழையவர் மூவர்னு சொல்றச்ச பழையவர் அப்படின்னு நித்தியசூரிகளுக்கான இன்னொரு வார்த்தையான பழையவர் அப்படின்றத பயன்படுத்தினாரோ, அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி ஆதிநாதன் ஆதி பகவன் அப்படின்னு ஆதியிலிருந்து இருந்துருக்கானோ, அந்த மாதிரி அவனோடு கூடவே ஏற்பட்டு அவனிடத்திலே தீராத காதல்னு சொல்லக்கூடிய பக்தியை கொண்டு அவனை பிரியாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆதி பக்தர்கள். அவளை விட பழைய பக்தர்கள் யாரும் கிடையாது சுவாமி. அவாதான் பழையவா. அவா யாரு? நித்தியசூரிகள், ஆதி பக்தர்களான ஆழ்வார்கள் அப்படின்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நித்தியசூரிகள் தான் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணினார்கள். சரியா போயிடுதா? அப்போ பெருமாள் பிராமணனாவும் அவதாரம் பண்ணினா, சத்திரியனாவும் அவதாரம் பண்ணினா, இடையனாகவும் அவதாரம் பண்ணினா, ரிஷி புத்திரனாகவும் அவதாரம் பண்ணினா, மீனா வந்தான், கூர்மமா வந்தான், வராகமா வந்தான், நிருசிம்மமா வந்தான். பெருமாள் எப்படி எந்த அவதாரத்திலே எந்த ஜீவனாக வந்தாலும் அவன் பெருமாள் தான் அப்படின்றதுனால அவனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி சேவிச்சுட்டு இருக்கோம். ராமர் சத்திரியர், அதனால பிராமணால் எல்லாம் அவரை சேவிக்கிறதுக்கு இல்ல, ராமரை கோவில்ல பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாது எவ்வளவு முட்டாள்தனம். கண்ணன் இடைப்பிள்ளை, அதனால அவன் தெய்வம் கிடையாது, அவனை கோவில்ல விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி பிராமணால் எல்லாம் அவனை ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனம். சுவாமி தேசிகன் கண்ணனை பத்தி சொல்றார் ஆச்சரியமா. காவிரி உள்ளம் உகந்த பிரான் இடைப்பிள்ளை ஆகி உரைத்தது உரைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். கண்ணன் இடைப்பிள்ளை கிடையாது, அவன் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன். அவன் என்ன ஆனான் அப்படின்னா இடைப்பிள்ளை ஆகி, அப்படின்னா இடைப்பிள்ளையாக அவதாரம் பண்ணினான். ஒரு வசந்த குலத்திலும் அவதாரம் பண்ண வேண்டும்னு பெருமாளுடைய சங்கல்பம். இடைக்குளத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாலே, சூரியோதய சமயத்திலே, சூரியோதயமான அந்த கொஞ்ச சமயத்துக்கு கோதூளி காலம்னு பேரு. அதாவது பசுக்கள் எல்லாம் மேய்வதற்காக காட்டுக்கு போகக்கூடிய காலம். அப்ப நிறைய பசுக்கள் அப்படி வரிசையா போறச்ச அந்த பசுக்களினுடைய குளம்படி பட்டு மண் புழுதி பறக்கும். அந்த பசுக்களினுடைய குளம்படியில பட்டு நாம மேல வரக்கூடிய மண் இருக்கு பாருங்க, அந்த மண்ணு கோதூளின்னு பேரு, பசுவினுடைய கால் தூசி. அது நம்ம மேல படுறச்ச நமக்கு நிறைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நிறைய மங்களங்கள் ஏற்பட்டு நல்ல ஞானம் பக்தி எல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஆகையினாலே அந்த பசுக்கள் தங்களுடைய காலிலே புழுதி வரும்படியா கிளம்பும்படியா ஓடுறது பாருங்க சாப்பாட்டுக்காக காட்டுக்கு. அந்த கோதூளி காலத்திலே எவன் அந்த பசுக்களின் பின்னாலே போகிறானோ அவன் கொடுத்து வைத்தவன், அவன் புண்ணியம் பண்ணினவன், அவன் வசந்த குலத்திலே பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருப்பவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கார்த்தால பசுக்கள் மேயறதுக்கு ஒரு 6-6:30 மணிக்கு போறதுன்னா காட்டுக்கு, அது பின்னால யார் போவா சுவாமி? அந்த பசுக்களை பாலனம் பண்ணக்கூடிய இடையர்கள் தானே போவார்கள். அதனால அந்த கோதூளி மொத்தம் அவா பேர்ல படுறது. அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணினவாவா அந்த குலத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணன் பிறந்தானே. ஆகையினாலே கண்ணன் இடையர்களிலே ஒருவனாக இருந்து தெய்வமானவன் அல்ல, இடைப்பிள்ளையாக வருவதற்கு முன்னாலேயே தெய்வம் தானவன். ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தானே இடைப்பிள்ளையாகி வந்தான். ஆகையினாலே இடைப்பிள்ளை ஆகி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் நம்மாழ்வார் பிராமணர் அல்ல, அவருக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி பிராமணெல்லாம் சேவிக்க கூடாதுன்னு சொல்றதும் முட்டாள்தனம். சரி சுவாமி, அவெல்லாம் ஆதி பக்தர்கள் நித்தியசூரிகள். சரி, அந்த நித்தியசூரிகளே ஆழ்வார்களா பிறந்தா சரி. யார் அப்படின்னா ஆதிசேஷன், கருடன் முதலான நித்தியசூரிகள் அப்படின்னு யார் யாருடைய அவதாரம் அப்படின்றதும் சொல்லியிருக்கார். கருடன் பெரியாழ்வாராக வந்தார், விஸ்வக்சேனர் நம்மாழ்வாராக வந்தார் அப்படின்னு யார் எந்தெந்த அவதாரம் அவளுடைய சரித்திரங்கள்ல தெரிய போறது. இப்படி நித்தியசூரிகளினுடைய இச்சாவதார பூத்தர்கள் அப்படின்னா நித்தியசூரிகளினுடைய அவதாரமா இருக்கிறவா. இப்ப ராமன் கிருஷ்ணன்லாம் யாருன்னா பெருமாளுடைய அவதாரம்னு சொல்றது போல, ஆழ்வார்கள்லாம் யாருன்னா அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகளுடைய அவதாரம் சுவாமியவா. அவ மனுஷாலா பிறந்து பக்தியினால ஆழ்வார்களா போனவா இல்ல. கண்ணநாட்டமா வைகுண்டத்திலேந்து வந்த நித்தியசூரிகள் இங்க ஆழ்வார்களா பிறந்தா திரும்ப வைகுண்டம் போறா. அவளுக்கு ஜாதின்றது ஒரு தோஷம் கிடையாது. அப்படி அவளுக்கு ஜாதியை நீங்க தோஷம் சொன்னா பெருமாள் அவதாரம் பண்ண குலத்தை வச்சு பெருமாளுக்கு தோஷம் பண்ண பாவம் உங்களுக்கு வரும். ஆகையினாலே அவதார புத்திரர்களவா. அதுவும் எப்படிப்பட்ட அவதாரம்னா இச்சா அவதாரம். இச்சை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். சுவாமி, இத்தனை கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போட்டு பக்தியோ சரணாகத்தியோ பண்ணி வைகுண்டத்துக்கு போறோம். அங்க போய் பெருமாளை நிரந்தரமா அனுபவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும், திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சுட்டு தானே போறோம். பெருமாளும் அப்படியே தானே வச்சுட்டு இருக்காரு நம்மள. அப்படி இருக்கிறச்ச இவா மட்டும் எப்படி கீழே வரான்னா பெருமாள் சொல்றார்,
நீங்கெல்லாம் ஆதி காலத்துல இருந்து என்னோட இருந்துட்டு இருக்கிறவா, என் பெருமை, இந்த வைகுண்டத்தினுடைய பெருமை, இந்த மோட்சத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். நீங்க போய் அவள்ல ஒருத்தரா இருந்து சொன்னீங்களான்னா அவள்லாம் வருவான்னு பெருமாள் சொல்றார். அப்ப உடனே இவா இல்ல சுவாமி, உன்னையும் தாயாரையும் அனுபவிச்சுண்டு உங்க கைங்கரியம் பண்றதை விட அங்க போறதுக்கெல்லாம் எங்களுக்கு மனசு வரல, நாங்க போல அப்படின்னு சொல்லலாம். இவா அந்த சுதந்திரம் உண்டு இவாளுக்கு. ஆனால் பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தையை சிறமேற்கொண்டு பெருமாள் சொல்றார் நாம போலாம் அப்படின்னு சொல்லி இவாளும் ஆசைப்படுறா. நாம பூமியிலே ஆழ்வார்களாக பிறந்து வேதத்தை தமிழிலே பாடி திவ்ய பிரபந்தம் கொடுத்து நிறைய ஜனங்களை பெருமாள் திருவடி கழிச்சுட்டு வரலாம். இந்த வைகுண்ட இன்பத்தை, நான் பெற்ற இன்பத்தை பெறட்டும் இவ்வையகம் அப்படின்னு நிறைய பேரை வைகுண்டத்துக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்னு இவன் ஆசைப்பட்டு வரலாம். அதனாலதான் இச்சா அவதார பூதர்கள். ஏதோ தலையெழுத்தே பெருமாள் சொல்லிட்டாரே வேற வழி இல்லையேன்னு தலையில் அடிச்சுட்டு வந்து புறக்கலைவா யாரும், கடனேன்னு வந்து புறக்கலைவா யாரும். ஆசையோட கூட வந்து பிறந்தார்கள். பெருமாளுக்கு எப்படி நிறைய பேரை வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு வந்து ஆனந்தமா வச்சுக்கணும்னு ஆசையோ, அந்த மாதிரி இவாளுக்கும் ஆசை. அதனால இவா எம்பெருமானை போலே நம்ம எல்லாம் கரை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே வந்த நித்தியசூரிகளே ஒழிய இவர்கள் மனிதனாக இருந்து தெய்வமானவர்கள் அல்ல. இது புராணங்களிலும் ஆகமங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அதனால நீங்க ஆழ்வார்கள் ஒருத்தர் ஒரு ஜாதி அவளுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, ஆராதனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, பிராமணர் அல்லாத வேறு ஜாதிகளிலே அவதாரம் பண்ணின பெருமாளை பிராமணன் சேவிக்க கூடாதுன்னு சொல்வது போல மடத்தனமாக இருக்கிறது. சுவாமி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள் நிறைய அவதாரம் பண்ணினான். அதிலே பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு மனுஷனாட்டம் பிறந்து நீண்ட நெடுவாழ்வு வாழ்ந்துட்டு போன அவதாரங்கள் 2 தான். ஒன்னு ராமாவதாரம், இன்னொன்னு கிருஷ்ணாவதாரம். ராமன் சத்திரியன், கிருஷ்ணன் இடைப்பிள்ளை. இவா 2 பேருடையதான சரம ஸ்லோகத்தை தான் பிரதானமா நாம சொல்லிட்டு இருக்கோம். இவா 2 பேரும் தான் என்ன சரணாகதி பண்ணா நான் உன்னை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொன்னவா. ராமன் வைகுண்டத்துக்கு போறச்ச புல்லு பூண்டு தாவரம் மக்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானவர்களை தன்னோடைய கூட வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனான். கண்ணன் பகவத்கீதா சாஸ்திரத்தை லோகத்திலே உபதேசம் பண்ணி கீதாச்சாரியனாக ஆகி சரணாகதி பண்ணுங்கள் மோட்சம் தரேன்னு சொல்லி சரணாகதிக்கான விதியை ஏற்படுத்தி விட்டு போனான். இன்னைக்கும் அந்த இடைப்பிள்ளை ஓதிய சரம ஸ்லோகத்தை சொல்லிதான் நாம் எல்லாம் மோட்சத்தை பிரார்த்திக்கிறோம், அவனும் தருகிறான். ஆகையினாலே பெருமாளை ஜாத்தியை வச்சு நான் சேவிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படியேற்பட்ட மடத்தனமோ அந்த மாதிரியான மடத்தனம் தான் ஆதி பக்தர்களான நித்தியசூரிகளான ஆழ்வார்களுக்கு ஜாதி பார்த்து விக்கிரக பிரதிஷ்டை கூடாது என்பதும்னு ஸ்திரமாக ஸ்தாபித்தார் சுவாமி தேசிகன். இப்படி ஸ்தாபித்தவர்கள் சுவாமி தேசிகனை தவிர வேறு யாரும் கிடையாது. வந்தவா திகச்சு வாயடைச்சு போய் பேசாம போயிட்டான். இந்த சாஸ்திரத்தை அனுசரித்து பகவானை போல ஆழ்வார்களும் நித்தியசூரிகளின் அவதாரம்னு அவர்களை கொண்டாடுவது தகும்னு சுவாமி அன்னைக்கு அந்த உற்சவத்தை நடத்தி வைத்தார். சுவாமி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடங்கள் இல்லாமல் எல்லா கோயிலையும் ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி ஆராதனங்கள் திருநட்சத்திரங்கள் நடக்கிறது, திவ்ய பிரபந்தங்கள் ஓதப்படுகின்றன, பகல் 10 ராப்பத்துன்னு அத்தியன உற்சவங்கள் விசேஷமா நடக்கிறது. ஆழ்வார்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய தூண்கள், திவ்ய பிரபந்தம் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய ஆணிவேர் என்பதாக சுவாமி தேசிகன் நிரூபித்தருளியதான ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆதிபக்தாஸ்து அனந்த கருடாதீனாம் இச்சாவத் தாரபேதா இதி புராண பிரசித்தம் தேன தேஷாம் பிரதிஷ்டார்ச்சனாதிகம் ராமகிருஷ்ணாதி பகவதவதாராணாம் இவேதி பக்த பிரதிஷ்டா சாஸ்திரானுசாரேன நிர்ணேதவ்யம் அப்படின்னு ஆச்சரியமான சததூஷணி ஸ்லோகம். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரங்கள் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆரியர்கள் பெரியவாள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம், விஷ்ணு புராணம், பாகவதம் இதை விட கூட இன்னும் வசந்ததாதான் அது மேல பக்தி பண்ணிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, பகவான் சொல்லக்கூடிய வழியை கடைபிடிப்பதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வழியிலே போவது சுலபம். ஆகையினாலே நமக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதுதான் நமக்கு பெருமை. நம்மிலே ஒருவராக பிறந்து நம்மை போலவே வாழ்வதாக காட்டிக்கொண்டு இப்பேற்பட்ட குறைகளை உடைய நீங்களும் வைகுண்டம் போகலாம்னு காட்டி கொடுத்த ஆழ்வார்கள் தான் நமக்கு வசத்தின்னு ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம் இதெல்லாத்தையும் விட, அதாவது பகவானுடைய சரித்திரத்தை விட பரம பாகவதர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சரித்திரமே நமக்கெல்லாம் ரொம்ப வசந்ததுன்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுத்தார். சரி சுவாமி, ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல எனக்கு பயமா இருக்கு, இந்த சம்சாரம் என்ன போட்டு இழுக்கிறது, நான் பெருமாளை பிரிஞ்சு ரொம்ப தவிக்கிறேன், என்னிடத்துல இந்த குறைகள்லாம் உண்டு, குற்றங்கள்லாம் உண்டுன்னு தங்களை சாதாரண மனுஷா போல காட்டிக்கிறாளே,
அவாலே சொல்லியிருக்காளே, அப்ப அதெல்லாம் உண்மைதானேன்னா அது கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்திலே ஆச்சரியமா நிரூபிக்கிறார். பயானுபந்தோபி அபயாய கல்பத்தே அப்படின்னு முடியும்படியா ஒரு சங்கல்ப சூரியோதய ஸ்லோகம். இந்த ஆழ்வார்கள்லாம் தாங்க பயப்படுற மாதிரி காட்டிக்கிறாளே, தாங்க பயப்படுறோம்னு சொல்றாலே, இதெல்லாம் எதற்காகன்னா நம்மை போன்றவர்களினுடைய பயத்தை போக்குவதற்காக. இது என்ன சுவாமி புரியல எனக்கு அப்படின்னா, மனுஷா நீ என்ன நினைச்சுக்கிற? நிறைய பேர் சொல்றான், காதால கேட்கிறோம் பாக்குறோம், நாம சமாசிரயணம் எல்லாம் பண்ணிக்கணும், சரணாகதி எல்லாம் பண்ணிக்கணும்னா அதுக்கெல்லாம் நிறைய நியம நிஷ்டைகள்லாம் உண்டு, நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. நெத்தி கட்டுக்கணும், வெளியில சாப்பிடக்கூடாது, இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, அத்தை பண்ணக்கூடாது, இத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்கு, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது, நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லை, ஆகையினால நாம் அதெல்லாம் பண்ணாமே இருக்கலாம், என்னைக்கு நமக்கு அந்த நிலைமை வரதோ அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் தள்ளி போட்டுட்டே போறா, எதையும் பண்ணிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவா என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிண்டு மோட்சம் போனா சந்தோஷம். ஒருவேளை எதையுமே பண்ணிக்காம அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்து, அவ சரணாகத்தையே பண்ணிக்காம போயிட்டாளானா அவ பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ யமலோகத்துக்கோ திரும்பவும் பிறவி எடுத்தோ அவஸ்தை தானே படுறாவா. அப்ப வசந்த ஒரு குலத்திலே பிறந்தும் மோட்சம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை அவ தவிர விட்டுடுறாளே சுவாமி. அதனால ஆழ்வார்கள் என்ன பண்ணா, நாங்களும் உங்களாட்டம் மனுஷாதான், உனக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ, நீ பெருமாளை அடையாததற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கும் உண்டு, ஆனாலும் நாங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்து பெருமாளிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி சரணாகதி பண்ணோம், அப்பேற்பட்ட வசந்த மோட்சத்தை பெருமாள் எங்களுக்கு கொடுத்தான். அதனால உங்ககிட்ட எத்தனை குறை இருந்தாலும் பண்றது தப்பு, பண்ணினது குறை என்று உணர்ந்து மனம் திருந்துங்கள், பெருமாளிடத்துல வாங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, அவன் மோட்சம் தருவான் அப்படின்னு நம்மளுடைய பயத்தை போக்குவதற்காக. அப்பேற்பட்ட தெய்வம், இத்தனை தப்பு பண்ணிருக்கோம், இத்தனை தகுதி இல்ல, கிட்ட போனா என்ன பண்ணிடுமோ தெரியலையேன்னு பயந்து விலகி இருக்காதீங்கோ, பண்ண தப்ப உணர்ந்து இனிமேல் அந்த தப்பு பண்றதில்லைன்னு தீர்மானம் பண்ணி திருந்துங்கோ, இவன் இடத்துல வாங்கோ, அனுகிரகம் பண்ணுவான்னு இவா பயப்படுறதாக பாட்டுல சொன்னதெல்லாம் நம்முடைய பயத்தை போக்குவதற்காக. இவர்கள் பயம், இவர்கள் அபயம், இதெல்லாம் நம்முடைய அபயத்திற்காக அப்படின்னு நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் தன்னை அப்படி சொல்லிண்டா. அதனால நம்மளை போல சம்சாரத்துல இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனும் பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானால் இந்த ஆழ்வார்களைப் போல, அந்த நித்தியசூரிகளைப் போல ஸ்ரீவைகுண்ட பாக்கியத்தை பெறுகிறான். ஆகையினாலேதான் ஆழ்வார்கள் மனுஷர்களாக பிறந்தார்கள். சரி சுவாமி, இது வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான் இந்த ஆழ்வாராச்சாரியர்கள் சரித்திரம் எல்லாம் பெருமையா உபயோகப்படுமான்னா இல்லை. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் நல்ல மனசோட என்ன சொல்ல வரான்னு பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்க கூடிய அந்த பக்குவம் மட்டும் இருந்தா போரும். வேறு மதத்தவர்கள் கூட ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை கேட்டாலானா அவ எவ்வளவு பெரிய வசந்த ஸ்தானத்திலே இருந்து பெருமாளை அடைந்தா அப்படின்னு சொல்லி வேற்று மதத்துக்காரர்கள், நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிற சமயத்துக்காரர்கள் எல்லாம் கூட ஆழ்வார் ஆச்சாரியர்களை தெய்வமாக வணங்கி அவர்களுடைய அருளாலே அவர்களுக்கும் மோட்சம் ஏற்படும்னு சொல்றதுதான் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சரித்திரத்தை படிப்பதனுடையதான பெருமை. இந்த ஆழ்வார்களினுடைய ஏற்றத்தை சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல பல மாதிரி கொண்டாடி இருக்கா. அதுல உதாரணமா முக்கியமான சிலதெல்லாம் பார்க்கலாம். ஆழ்வார்களின் பெருமையை சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகமாக சாதிக்கிறார். கிருதினஹா கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோக்யதாம். திருமலை மேலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் இருக்கிறானே, அவனுடைய தயை, அவனுடைய அருளை தஞ்சமாக பற்றியவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம். அவள்லாம் அந்த பரமசாரமான வேதங்களை எல்லாம் தங்களுடைய தமிழ் பிரபந்தங்களாக பாடி, வேதம் யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கும் வேத அர்த்தங்கள் புரிந்து அவர்களும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை சேரும்படியாக பண்ணின மகோத்தமர்கள் ஆழ்வார்கள். இவெல்லாம் புண்ணிய புருஷர்கள். சிலருக்கு மட்டுமே அதிகாரம்னு சொன்ன வேதத்தை, ஆண்களுக்கு மட்டுமே அதிகாரம்னு சொன்ன வேதத்தை அனைத்து வர்ணத்து ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எல்லோருக்கும் அதிகாரம் உள்ள தமிழ் மொழியிலே இனிமையான பாசுரங்களாக பாடி, அதனால் பக்தியோ சரணாகதியோ பண்ணி இந்த திவ்ய பிரபந்தத்தின் மூலமாகவே அவர்கள் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகளை சென்று அடையக்கூடிய அந்த மோட்சத்தை எல்லோருக்குமான வழியாக காட்டி கொடுத்து, திரிவேதி மூன்று வேதங்களையும் சர்வ யோகியதாம் எல்லோருக்கும் பொது என்று ஆக்கி வைத்தவர்கள் இந்த ஆழ்வார்கள். ஆகையினாலே இந்த ஆழ்வார்கள் எல்லாம் யாருன்னா ஸ்ரீனிவாசனுடைய கருணையினுடைய மறு வடிவம்.
ஸ்ரீனிவாசனுடைய கருணை தயைன்னு சொல்லக்கூடிய குணமே 10 ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணியது. பாருங்க, ஆழ்வார்களுக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. நித்திய சூரிகளுடைய அவதாரம்னு ஒண்ணு, பெருமாளுடைய அனுப்பிரவேச அவதாரம், பெருமாளுடைய இன்னொரு தசாவதாரம்னு 2, பெருமாளுடைய கருணையினுடைய அவதாரம்னு 3. கருணையே வடிவெடுத்து வந்தவர்கள். அப்படின்னா என்ன? பெருமாளுடைய கருணை பெருமாளுடைய மனசுல மட்டும் இருந்தா ஒரே சமயத்துல பல பேருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு சொல்லி 10 அவதாரம் எடுத்துட்டு ஒன்னொன்னும் ஒரு திசையில போய் அங்க இருக்கிறவாளெல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய திருவடிக்கு அனுப்பி வைக்கிறதாம். அப்போ தயாதேவியினுடைய அவதாரமாகவும் ஆழ்வார்கள் கொண்டாடப்படுகிறார்கள்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்கிறார். அத்தனை மகிமை ஆழ்வார்களுக்கு உண்டு. இந்த ஆழ்வார்கள் பாடின தமிழ் பிரபந்தங்களால் வேத வேதாந்தங்களை காலக்ஷேபமாக கேட்டு எல்லோரும் அறியக்கூடிய தத்வஹித புருஷார்த்த ஞானமும், அதனாலே கிடைக்கக்கூடிய மோட்சமும், வேத வேதாந்தங்களை படிப்பதற்கு தகுதியில்லாத அனைவருக்கும் எளிதாக கிடைத்தது. அதனாலே இத்திலும் இதை விட ஒரு கருணை உண்டோ? எவ்வளவு பெரிய கருணையான காரியம் சுவாமி. அதாவது நிறைய பணம் இருக்கிறவன் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பை எல்லோருக்கும் இலவசமா கற்றுக் கொடுத்தா எப்படி எல்லோரும் மகிழ்கிறார்களோ, அந்த மாதிரி பிராமண சத்திரிய வைசிய ஆண்கள் மட்டுமே பயிலக்கூடிய வேதத்தை, அந்த வேதத்தினாலே கிடைக்கக்கூடிய பலனான மோட்சத்தை எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும்படியாக ஆழ்வார்கள் பண்ணினா அப்படின்னா இதை விட கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன உண்டு சுவாமி? அதனால பெருமாள் தன்னுடைய கருணையை ஆழ்வார்களாக படைத்து தன்னுடைய வேதங்களை ஆழ்வார்களை கொண்டு தமிழிலே திவ்ய பிரபந்தமாக பாடி வைத்தான். அப்படின்னு அந்த ஆழ்வார்களினுடைய பெருமையை சொல்லி, அந்த ஆழ்வார்களையே நாம் சரணாகதி பண்ணி அவர்கள் திருவடிகளையே தஞ்சமாக நாடுகிறோம், அவர்களே நமக்கு மோட்சம் பெற்று தர வேண்டும்னு சுவாமி தேசிகன் அவர்களை துதிக்கிறார். கிருதினஹா கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேன த்ரிவேதி சர்வயோக்யதாம். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் பண்ணின வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்களினுடைய பெருமையை ஒரு வாக்கியத்தாலே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பெரியவாச்சான் பிள்ளையும் தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணு ஓட்டை வாசிபோரும், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிபோரும் அப்படின்னு. தேக ஆத்ம அபிமானிகள் நிலையில்லாத இந்த உடலேதான் நிரந்தரமானதுன்னு நினைச்சுண்டு, நான் சொல்லக்கூடியது என்னுடைய ஆத்மா அல்ல, கேவலம் இந்த உடம்பு தான், அதனால உடம்ப சுகமா வச்சுட்டா போறோம், மனுஷன் நிம்மதியா இருக்கலாம்னு தப்பா நினைச்சுண்டு அழியக்கூடிய இந்த உடலே நிலை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பாமர மனிதன், அல்ப மனிதன் இருக்கான் பாருங்க, அந்த மனுஷனை விட உடம்பு அழியக்கூடியது, ஆத்மாதான் நிலையானது, அந்த ஆத்மாவுக்கு நல்லது தரக்கூடிய மோட்ச மார்க்கம் தான் வசந்ததுன்னு உணர்ந்த ரிஷிகள் இருக்கா பாருங்க, அவ ரொம்ப வசந்தவா. மோட்சம்னா என்னன்ற ஐடியாவே இல்லாமல் அழியக்கூடிய உடம்பையே பெருசா நினைச்சுட்டு இருக்கிற மனுஷனை விட மோட்சம்தான் வசந்ததுன்னு ஆத்மாவை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கான முயற்சியை பண்ணக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் இருக்கா பாருங்க, அவெல்லாம் ரொம்ப வசந்தவா. இந்த மனுஷனுக்கும் அந்த முனிவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, பர்வத பரமாணு ஓட்டை வாசி போறோம். பர்வதம்னா மலை, பரமாணு அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ரொம்ப பொடியா இருக்கக்கூடிய வஸ்து. ஒரு கடுக நம்ம தலைய பண்றச்ச திருமாறுறோமே கடுகு, அந்த கடுக ஒரு 1000 கூறு போட்டா அதுல ஒரு கூறு இருக்கக்கூடியதுதான் ஒரு பரமாணு. ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பெரிய மலை, இமயமலை போல பெருசா இருக்கக்கூடியவா. இந்த அல்ப மனிதன் இருக்கானே, அவன் ஒரு கடுகை 1000 கூறு போட்டால் அதிலே வரக்கூடிய ஒரு சின்ன கடுகு பீஸ் சைஸ் இருக்கக்கூடியவன் இவன். அந்த வித்தியாசம் 2 பேருக்கும் உண்டு. அதே வித்தியாசம் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உண்டு. அப்படின்னா என்ன, இங்க ஆழ்வார்கள்லாம் இமயமலையாட்டமா பெருசா இருக்கா, ரிஷிகள் எல்லாம் கடுகு 1000 கூறுல போட்டதுல ஒரு பீஸ் ஆட்டமா குறைஞ்சு போயிடுறாவா முன்னாடி. எதனால என்ன, ரிஷிகளுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவனை மட்டுமே சேவிக்க வேண்டும், அவனை மட்டுமே சரணாகதி பண்ண வேண்டும், இதர தேவதைகளை சேவிக்க கூடாது என்ற ஞானம் இல்லை. ரிஷிகளுக்கு உடம்பு நிலையானது இல்ல, ஆத்மாதான் நிலையானது, ஆத்மாவினுடைய சுகம்தான் மனுஷனுக்கு நிலையான சுகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா. ஆனா அந்த சுகம் எப்பேற்பட்டது, அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் கிடைக்கும், அதுக்கு வேற தேவதைகளை சேவிக்காம பெருமாளை சேவிச்சு பெருமாளை தான் சரணாகதி பண்ணணும்னு தெரிஞ்சுக்காதவா ரிஷிகள்லாம். அதை தெரிஞ்சுண்டு
எம்பெருமான் ஒருத்தனையே தஞ்சமாக பற்ற வேண்டும், அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ண வேண்டும், அவனாலே மட்டுமே வைகுண்ட பிராப்தியை மோட்சத்தை தர முடியும் அப்படின்னு உணர்ந்த ஆழ்வார்கள் இருக்கா பாருங்க. அவா ரிஷிகளை விட ரொம்ப பெரியவா. எவ்வளவு பெரியவான்னா, இவெல்லாம் பெரிய மலையாட்டம், ரிஷிகள்லாம் கடுகாட்டமா சின்னதா இருக்காளாம் இவா முன்னாடி. அதனால ஆழ்வார்கள் ரிஷிகளை காட்டிலும் வசந்தவா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை கொண்டாடினார். அத்தனை பெருமை ஆழ்வார்களுக்கு உண்டு. இது அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். அவர் ஆச்சரியமா ஒரு பாட்டுல சொன்னார், மாசில் மனம் தெளி முனிவர் வகுத்தவெல்லாம் மாளுகந்தவா சிறியர் வார்த்தைக்கு ஒவ்வா. மனசுல எந்த குற்றமும் இல்லாமல் ஆத்மா நிலையானதுன்னு புரிந்து கொண்ட ரிஷிகள்லாம் இருக்கா பாருங்க, அவ பண்ணின தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்ற, எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்ற எங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வார்த்தைக்கு சமானமாகாது சுவாமி. முனிவர்கள் பண்ணின தர்மசாஸ்திரம் உசந்ததா அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பிரபந்தம் உசந்ததான்னு கேட்டா சந்தேகமே வேண்டாம், ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய பிரபந்தம் தான் உசந்தது. ஏன்னா அவர்களெல்லாம் மால் உகந்த ஆசிரியர்கள். அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் பிடித்த, எம்பெருமான் இருக்கிறவாளையெல்லாம் விட்டுட்டு நித்தியசூரிகளை பார்த்து நீங்க போய் ஆழ்வார்களா பிறந்து பாட்டு பாடி அவளையெல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொல்றான்னா, எம்பெருமானுக்கு அவர்களிடத்திலே எத்தனை உகப்பு, எத்தனை ஆசை இருக்க வேண்டும். அதனாலே மால் உகந்த, பெருமாள் உகந்த ஆசிரியர்கள் ஆச்சாரியர்களை வாழலாம். அதனால தர்மசாஸ்திரம் பண்ண ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உசந்தவர்கள் அப்படின்னு நம்மாழ்வாரையும் மற்ற ஆழ்வார்களையும் சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். அப்படின்னா இந்த ஆழ்வார்களினுடைய பெருமையை எப்படி புரிந்து கொள்வது? அதே சுவாமி தேசிகன், உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான், பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான், தன் கையில் வளை போல் எம்மாசிரியர் வாக்கு. எங்க ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, திவ்ய பிரபந்தம். அது எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது தெரியுமா? பெருமாளுடைய கையிலே வளையல் போல அவன் கையை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணமாமது. அதாவது எந்த ஆபரணமோ, எந்த புஷ்பமோ, எந்த மாலையோ, துளசியோ எதுவாக இருந்தாலும் பெருமாள் திருமேனியிலே இடம் பிடிக்க மாட்டோமான்னு ஏங்கி தவம் நிற்கிறது. எந்த பெருமாள் எல்லாருக்கும் மோட்சத்தை தரவனா இருக்கானோ அந்த பெருமாளுடைய கழுத்துக்கு மாலையாக போய் சேரமாட்டேனான்னு தவம் கிடைக்கிற புஷ்பங்கள் எத்தனை உண்டு. அந்த பெருமானுடைய திருமேனியிலே மனம் வீச பெறமாட்டேனான்னு ஏங்கக்கூடிய சந்தனம் உண்டு. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சகர் என்னை அர்ச்சனை பண்ண மாட்டாரான்னு ஏங்கக்கூடிய துளசி உண்டு. இப்படி பல விஷயங்கள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இடம் பிடக்க ஆச்சரியமா ஆசைப்பட்டு தவம் கிடைக்கிற போது அந்த எம்பெருமானுடைய கைக்கு அலங்காரமா ஒரு தோடாவாட்டுமா, ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காப்பாட்டுமா எது இருக்குன்னா எங்க ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் எங்க ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளும் அந்த எம்பெருமானுடைய கைக்கே அலங்காரமா இருக்குன்னா அதுக்கு எத்தனை பெருமை பாருங்க. திருவாபரணம் சாத்தினா மனுஷனுக்கு அழகு. அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளினால பெருமாளுக்கு அழகுன்னா எம்பெருமானுக்கே அழகு சேர்க்கக்கூடியவை எங்க ஆழ்வார் பாசுரங்களும் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசூக்திகளும் அப்படின்னு ஒரு இடத்துல காட்டினார். அதே சுவாமி இன்னொரு பாட்டுல, எங்கள் குலபதிகள் இவை மேலாம் என்றே எண்ணிய நல் வார்த்தைகள் நாம் இசைகின்றோமே. சுவாமி, இந்த லோகத்துல எத்தனையோ சாஸ்திரம் உண்டு. சாஸ்திரங்களுடைய பெயரெல்லாம் எழுதிட்டு போனா இன்னைக்கு முடியாது, அத்தனை சாஸ்திரங்கள் உண்டு. அந்த எல்லா சாஸ்திரங்கள்லையும் எந்த சாஸ்திரம் வசந்தது தெரியுமா? சரணாகத்தாலான நமக்கெல்லாம் தலைவர்களா, நம்ம குல முன்னோர்களா இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் வசந்தது. எங்கள் ஸ்ரீமன்னாத முனிகள், ஆளவந்தார், ராமானுஜர் முதலான ஆச்சாரியால் இருக்காளே, அவா பண்ணின கிரந்தங்கள் தான் வசந்தது. காரணம், மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு துணை புரிவன. அவர்கள் பண்ணின சாஸ்திரம் தான் வைகுண்டத்துக்கு கொண்டு சேர்ப்பது, மனிதனை தெய்வமாக ஆக்குவது. அதனால எங்கள் குலபதிகள், ஸ்ரீ வைஷ்ணவ குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் குலத்துக்கு தாத்தா பாட்டி ஆட்டமா, சுவாமி ஆட்டமா, குலம் முன்னோராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பண்ணிய பிரபந்தங்களும் ஸ்தோத்திரங்களும் கிரந்தங்களும் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களை விடவும் வசந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். சரி சுவாமி, இவரை பத்தி சுவாமி தேசிகன் இப்படி சொன்னார், பெரியவாச்சான் பிள்ளை இப்படி சொன்னார், இன்னும் வேற யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பிள்ளைலோகாச்சாரியர்னு ஒரு சுவாமி, பெரிய ஆச்சாரிய புருஷர். அவருடைய தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு பேரு. அவர் ஆச்சரியமா சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றார். அவர் திருவாய்மொழியினுடைய சாரமா ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு புஸ்தகம் பண்ணினார்.
அதுல அந்த திருவாய்மொழியை பாடின நம்மாழ்வாரை பத்தின சில பெருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரச்ச, அது நம்மாழ்வாருக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஆழ்வார்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சில வர்ணனைகள்லாம் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான சிலதை மட்டும் அடியேன் சொல்றேன். அதை தெரிஞ்சுட்டாதான் ஆழ்வார்களினுடைய பெருமையை முழுசா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல, விப்ரர்க்கு கோத்திர சூத்திர சரண கூட்டஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள், பிரபன்னஜன கூட்டஸ்தர் பராங்குஷ பரகால யதிவராதிகள். விப்ரன் அப்படின்னா பிராமணன். பிராமணனுக்கு எந்த கோத்திரம்னு கேட்டா ஒரு ரிஷியனுடைய பெயரை சொல்லி அந்த கோத்திரம்னு சொல்லுவான். சடமர்ஷன கோத்திரம் அப்படின்னா சடமர்ஷன ரிஷியனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவான் அர்த்தமாறுது. என்ன சூத்திரம் அப்படின்னா ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் அப்படின்னு ரிஷிகள் பண்ண தர்மசாஸ்திரத்தை கொண்டு நாங்க ஆத்துல நல்லது கெட்டதெல்லாம் பண்ணக்கூடிய சூத்திரத்தை சேர்ந்தவா. சுவாமி உங்களுக்கு யார் கூட்டஸ்தர் அப்படின்னா நாங்க இந்த ரிஷியனுடைய வம்சத்திலே வந்தவா, அதனால இந்த ரிஷி கூட்டஸ்தர் அப்படின்னு ஒரு பிராமணன் சொல்லுவான். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவனா சரணாகதனா இருக்கக்கூடியவனுக்கு அந்த மாதிரி யார் கூட்டஸ்தா தெரியுமா? இந்த ரிஷின்றதெல்லாம் என்ன சுவாமி, அந்த உடம்புல இருந்து வந்தவான்னு சரீர சம்பந்தம் தானே அது. ஆனால் சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது ஆத்ம சம்பந்தம். இந்த ஆத்மாவை யார் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறாரோ அந்த ஆச்சாரியன் தான் இவருக்கு தாய் தகப்பன் போல இல்லையா? எப்படி இந்த உடம்பு வாழ்வதற்கு தகுந்த வழியை ஏற்படுத்துவது அம்மா அப்பாவினுடைய கடமையாக இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த ஆத்மா எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து மோட்சம் போவதற்கு இந்த ஆத்மாவை வழிநடத்தி சரணாகதி பண்ணி வைக்கக்கூடிய பொறுப்பு ஆச்சாரியர்களுடையது. அப்ப உடம்பு அம்மா அப்பா பாத்துக்கிறா, ஆத்மாவை ஆச்சாரியன் பாத்துக்கிறார். ஆகையினால உடம்புக்கு ஒரு கூட்டஸ்தர் கோத்திரம் சூத்திரம் எல்லாம் உண்டுன்னா அது ரிஷிகள். எந்த ரிஷிகள்னா பராசர மகரிஷி, பாராசரியர்னு சொல்லக்கூடிய வியாச மகரிஷி, போதாயன மகரிஷி, இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட கூட்டஸ்தர்கள். இந்த ஆத்மாவை எம்பெருமானுடைய திருவடிகளிலே போராடுவதற்கு சேர்ப்பதற்கு போராடிய ஆத்மாவுக்கு நல்லது பண்ணினவர்கள் எங்க கூலத்தவர்கள் யாருன்னு கேட்டா பிரபன்னஜன கூட்டஸ்தர். சரணாகதாலா மோட்சம் போறதுக்கு சித்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சரணாகதர்களுடைய கூட்டஸ்தர் முன்னோர் யாருன்னு கேட்டா பராங்குஷ பரகால யதிவராதிகள். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாதித்தார். ஏன்னா எப்படி வசந்த குலத்திலே பிறந்ததினாலே நல்ல வாழ்வு வாழ்ந்து உலகத்திலே நற்பெயர் பெறுகிறோமோ அதுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பா, அவ வந்த வழியில தோன்றிய ரிஷிகள். அதே மாதிரி வசந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடையக்கூடிய மோட்சம் நமக்கு கிடைக்கிறதுன்னா யார் காரணம்னா நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அப்படின்னார். இதுல இருந்து அவ பெருமை தெரிகிறது. இன்னொன்னு, பிராமணனுக்கு எது பெருமை, பிராமணியம் எப்படி சித்திக்கிறது? அதாவது பிராமண ஜாதியிலே பிறந்த ஒருவன் 7 அல்லது 8வது வயதிலே பூணல் போட்டுக்கொண்டு ஒரு ஆச்சாரியன் முகமாக வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய பிரம்மசூத்திர காலக்ஷேபத்தை எல்லாம் பண்ணி இதுதான் பிரம்மம்னு தெளிவாக அறிந்து கொள்கிற போது அவனுடைய பிராமணத்துவம் பூர்த்தி ஆகிறது அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்றது. அதே மாதிரி ஒருத்தன் எப்ப வைஷ்ணவனா பூர்த்தி பெறுகிறான் அப்படின்றத சொல்றார். அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே வேதத்தை கத்துக்கணும், வேதத்தினாலே வரக்கூடிய ஞானம் நமக்கு வரணும், அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணி கொண்டு வரணும். இப்படி வேதத்தை கற்றுக்கொள்வது, ஞானம் சம்பாதிப்பது, அனுஷ்டானத்தை விடாம பண்றது, இதெல்லாம் தான் ஒரு பிராமணனை பூர்ணமாக்குறது. அப்பதான் அவனுக்கு பிராமணியம் முழுமை பெறுகிறது. அப்படி இதெல்லாம் பிராமணியத்தை ஏற்படுத்துவது போலே சந்தங்கள் 1000ம், அதாவது திருவாய்மொழி பாசுரங்கள் 1000ம் அரிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி. அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியமாகிறா போலே சந்தங்கள் 1000ம் அரிய கற்று வல்லரானால் வைஷ்ணவத்துவ சித்தி. நீ எப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்ற 100% உன்னை ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முழுசா கத்துண்டு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அதை அனுபவிக்கிற போதுதான் உனக்கு வைஷ்ணவத்துவ சித்தி, வைஷ்ணவத்துவ பூர்த்தி ஏற்படும். இது யார் சொன்னா சுவாமி? நம்மாழ்வாரே திருக்குறுங்குடி பாசுரம் கடைசியில சொல்லிருக்காரு. திருக்குறுங்குடி அதன் மேல் இவை பத்தும் அரிய கற்று வல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளேன்னு சொன்னாரோ இல்லையோ? ஆகையினாலே இந்த திருவாய்மொழியை மட்டுமாவது கத்துண்டு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அனுபவிக்கிறவனுக்குத்தான் வைஷ்ணவ பூர்த்தி ஏற்படும் சாதிக்கிறார். வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் 14 போல இந்நூலுக்கும் இருந்தமிழ் நூல் புலவன் பணுவல் 6ம் மற்ற எண்மர் நன்மாலைகளும் அப்படின்னர். வேதத்தினுடைய அர்த்தம் நன்னா புரியணும்னா ரிக், யஜுஸ், சாமம், அதர்வணம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள், வேத சதுஷ்டயங்கள், அதனுடைய அர்த்தம் நன்னா புரியணும்னா அதற்கு அங்கங்கள் 6 உண்டு. கல்பம், சிக்ஷா, நிருப்தம், வியாக்கரணம், ஜோதிஷம், சந்தஸ் அப்படின்னு 6 வேத அங்கங்கள் உண்டு.
இன்னும் தர்க்கம் மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய வியாக்கரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் உண்டு. இந்த 14ம் உப அங்கங்கள், உபாங்கங்கள். அப்படின்னா இதெல்லாம் முழுசா கத்துண்டாதான் 4 வேதத்தினுடைய அர்த்தம் முழுசா புரியும். அந்த மாதிரி இந்நூலுக்கும் எந்நூலுக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வேதத்துக்கு சமானமானதுன்னு சொல்றோமே, அந்த திருவாய்மொழிக்கும் துணை பண்ணக்கூடியதான கிரந்தங்கள் இருந்தமிழ் நூல் புலவன் பணுவல் 6, அதாவது திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் மற்ற எண்மர் நன்மாலைகளும். 10 பேர்ல நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் விட்டுட்டா மீதி இருக்கக்கூடிய 8 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும். சுருக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவாய்மொழிக்கு அர்த்தமாக ஏற்றப்பட்டவைதான் மற்றைய 11 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். அப்போ வேதத்துக்கு இந்த பிரபந்தம் சமானம். 4 வேதம் கண்ட புராண ரிஷி மந்திரதர்ஷிகளைப் போல இவரும் ருஷி முனி கவி என்னும். வேதத்தை யார் எழுதினா சுவாமி? வேதத்தை யாரும் எழுதல. வேதம் எப்போதும் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த வேதத்தை கண்டுகொண்டு இந்த உலகத்திலே பரப்பியவர்கள் யாருன்னா, அந்த வேதத்தினுடைய மந்திர தேவதைகளை தங்கள் கண்ணாலே பார்த்த ரிஷிகள். அதுபோல திவ்ய பிரபந்தமும் அனாதியானது. அதை கண்டு வெளியிட்டவர்கள் ருஷிகளாக இருக்கக்கூடிய, ருஷிகளை காட்டிலும் வசந்தவர்களான ஆழ்வார்கள் அப்படின்னு அவர்களுடைய பெருமையை காட்டினர். அவர்களுக்கு காயோடு என்னும் அவையே தாரகாதிகள், இவருக்கு எல்லாம் கண்ணனிரே. அதாவது ரிஷிகளுக்கெல்லாம் யாகம் பண்ணுவா, தபஸ் பண்ணுவா, அனுஷ்டானம் பண்ணுவா, தர்மசாஸ்திரம் எல்லாம் பண்ணுவா. பசிக்கிறதுன்னா நம்மளாட்டம் தான். ஏதானும் கிழங்கு சாப்பிடுவா, காய் சாப்பிடுவா, பழம் சாப்பிடுவா, காட்டுல என்ன கிடைக்கிறதோ அந்த மாதிரி சாப்பிடுவா. நாம தலையை பண்ணி சாப்பிடுறோம், அவ பச்சையா சாப்பிடுறா. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய, பசி எடுத்தா காயோ கிழங்கோ, காயோடு என்னும் அவையே, காயோ கிழங்கோ இலையோ பழமோ அதுதான் அவர்களுக்கு ஆகாரம். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுதான் அவ உடம்ப காப்பாத்தினான். இவருக்கு எல்லாம் கண்ணனிரே. நம்மாழ்வார் என்னைக்காவது சாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம்மா? பெற்ற தாயினிடத்திலே பால் அருந்தினாரா? ஒரு கை தீர்த்தம் சாட்டாரா நம்மாழ்வார்? ஒரு வாழைப்பழம் சாட்டாரா சுவாமி? ஒன்னும் கிடையாது. பிறந்த குழந்தை பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து போட்ட உடனே அப்படியே தவழ்ந்து போய் புளிய மரத்தடியிலே தியானத்திலே அமர்ந்தது. 16 வருஷம் ஆடாமல் அசையாமல் இருந்தது. மதுரகவி ஆழ்வார் வந்து சோதித்து அதன் பிறகு ஞானி என்று தெரிந்து கொண்ட பின்பு 4 பிரபந்தங்களை பாடியது இவர் எழுதி வச்சிருந்தார். அப்படியே அங்கிருந்து 36 திவதேச எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு 4 வேத சாரமான 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்துவிட்டு இந்த உலகம் உய்வதற்கான வழியை காட்டிவிட்டு அங்கிருந்தபடியே வைகுண்டம் புகுந்தது அந்த நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஜோதி. அப்படின்னா என்ன சாட்டார் சுவாமி? அவர் ஒன்னும் சாப்பிடலையே. இவருக்கு எல்லாம் கண்ணனிரே. என்ன சொன்னார்? உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். பசிக்கிறதா? 4 முறை கண்ணான்னு சொன்னா பசி அடங்கிடும். வெத்தலை போட்டுக்கணுமா? கண்ணான்னு சொன்னா வெத்தலை போட்டுட்ட மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்வாருக்கு பசி எல்லாம் கிடையாது. எப்போது அவர் பசி இருப்பதாக உணர்கிறார் அப்படின்னா, எப்ப கண்ணனுடைய பெயரை சொல்லாம இருக்காரோ அப்பதான் அவருக்கு பசி தூக்கம் இதெல்லாம் வரும். ஆனா அவர் ஒரு நாளும் அந்த மாதிரி இருந்ததில்லை. எப்பவும் கண்ணனை அனுபவித்துக் கொண்டு பாசுரங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறபடினாலே அவருக்கு எல்லாம் கண்ணன் தான். கேவலம் காய் கழுங்கெல்லாம் சாட்ட ரிஷிகளும் இவளும் சமானம் கிடையாது. ரிஷிகளை விட வசந்த வாய்வா. இது வேதாதிகளில் பௌருஷமான கீதா வைஷ்ணவங்கள் போல அருளி செயலில் சாரம். அதாவது வேதத்துல எது சாரமான பாகம், எது முக்கியமான பாகம் அப்படின்னா புருஷ சூக்தம்னு சொல்லக்கூடியது. மகாபாரதத்திலே எது சாரம் அப்படின்னா பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்திலே எது சாரம் அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னு அந்த பெருமையை காட்டி கொடுத்தார். ஆழ்வார்கள் 11 பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள். பெருமாள் நித்தியசூரிகளை பார்த்து ஆழ்வார்களா பிறந்த ஜனங்கள்லாம் மோட்சத்துக்கு வரக்கூடிய வழியை காட்டிட்டு வாங்கோ, போய் தமிழ்ல வேதத்தை பாடுங்கன்னு சொன்னார். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ஒரு ஆழ்வார் பெருமாள் அடைஞ்சா மோட்சம்னு சொல்றார், இன்னொரு ஆழ்வார் வேற மாதிரி சொல்றார், ஒரு ஆழ்வார் சரணாகதி தான் வழின்னு சொல்றார், இன்னொரு ஆழ்வார் வேற எதையோ சொல்றார். இப்படி பெருமாளால படைக்கப்பட்ட ஆழ்வார்கள் 12 பேரும் 12 வழியை காட்டினா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே முடியல, இவா சொல்றது சுலபமா இருக்கே, இந்த வழியில மோட்சத்துக்கு போலான்னு பார்த்தா இவாலும் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி குழப்பறாலே சுவாமி, நான் தவிச்சு போயிடுறேனேன்னு நாம எல்லாம் துடிச்சு போயிருக்க மாட்டோமா? அதனால பெருமாளாலே அனுப்பப்பட்ட இவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியா தான் பேசினான். ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்கிற உண்மையை பேசினார்கள். அவனை அடைவதற்கு பக்தியோ சரணாகதியோ தான் வழி என்பதை பேசினார்கள். எங்களை ஃபாலோ பண்ணினீங்களானா, எங்க பிரபந்தங்களை அனுபவித்து பெருமாளிடத்திலே நீங்கள் சரணாகதி பண்ணினீங்களானா உங்களுக்கெல்லாம் மோட்சம் சித்தமாக காத்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லோரும் வேறு வேறு பாசுரங்களை வேறு வேறு வார்த்தைகளை பாடினாலும் கூட ஒரே விஷயத்தை தான் சொன்னார்கள். அதனாலே ஆழ்வார்கள் 10 பேரும் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள். உடம்புதான் 10 உடம்பு. எல்லார் வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி தான் இருக்கும்.
இது புரியும்படியா அடியேன் ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல அகோபல மடத்தினுடைய 42ஆம் பட்ட அழகிய சிங்கர் இஞ்சிமேடு சிங்கர் எழுதிருந்தார், கோஷ்டிபுரம் சுவாமி எழுதிருந்தார், புத்தங்கோட்டக சுவாமி எழுதிருந்தார். இவ 3 பேரும் சம்பிரதாயத்துல கரகண்ட பெரிய மகா வித்வான்கள். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவா யாரானே ஏதான சந்தேகம் கேட்கணும்னா மடத்துல போய் ஐசிங்கரை சேவிச்சு ஐசிங்கர் என்ற ஒரு சந்தேகம் கேட்பாளாம். சுவாமி இதுக்கு என்ன பதில் அப்படின்னு. ஐசிங்கர் பதில் சாதிப்பார். அந்த பதிலை கேட்டுண்டு இவா சந்தோஷம் சுவாமி நான் வரேன்னு வாழாம். ஒரு நிமிஷம் இருங்கோ, என்னண்ட வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்ட மாதிரி காட்டிக்காதீங்கோ. இதே கேள்விய புத்தங்கோட்டங்க சுவாமிகிட்ட போய் கேளுங்கோ, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. அதே கேள்விய கோஷ்டிபுரம் சுவாமி கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. அப்புறமா என்னண்ட வந்து அவ என்ன பதில் சொன்னான்னு சொல்லிட்டு போங்கன்னு ஐசிங்கர் சாதிப்பறான். இவ அதே மாதிரி ஐசிங்கரை போய் கேட்டதை அங்க சொல்லாம, இங்க கேட்டதை அங்க சொல்லாம, அங்க கேட்டதை இங்க சொல்லாம 3 சுவாமிகளையும் கேட்பா. அந்த சுவாமிகள் சொல்லக்கூடிய பதிலையும் வந்து ஐசிங்கர் என்ற சொல்லுவா. சொன்னால் ஐசிங்கர் சொன்ன பதில் அந்த 2 சுவாமிகள் சொன்ன பதில்னு 3 பேரோட பதிலும் எழுதி வச்சு பார்த்தா ஒரு வார்த்தை மாறாம அதே பதிலா இருக்குமா. எப்படின்னா உண்மையே பேசக்கூடியவா, சாஸ்திர சம்பிரதாயங்களின் படியே பேசக்கூடியவாளுக்குள்ள என்னைக்குமே கருத்து வேற்றுமையே இருக்காது. உதாரணமா 3 பேர்கிட்டையும் ஒரு சுவாமி போய் யார் பரம்பொருள்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கலாம். 3 பேரும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தானே சொல்ல போறா. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்ற சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுண்டவாளே சேவா. அதனால மகான்களுக்குள்ளே ஞானிகளுக்குள்ளே என்னைக்கும் பேச்சு வேற்றுமையே கிடையாது, ஒரே மாதிரி தான் பேசுவா. அந்த மாதிரி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரே வார்த்தையை ஒரே விஷயத்தை சொல்லக்கூடிய பெருமை பெற்றவர்கள் அப்படின்றது ஒரு ஏற்றம். ரிஷிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார். இந்த ரிஷி சொன்னது அவருக்கு ஒத்துக்காது, அவர் சொன்னது இவருக்கு ஒத்துக்காது. ஆனா ஆழ்வார்கள் அப்படி இல்லை. அதே மாதிரி நாமெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு ராமானுஜ சம்பந்தத்தினாலதான் நமக்கெல்லாம் மோட்சம்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்த வைஷ்ணவர்கள் அல்லவா நம்மெல்லாம். நம்ம ராமானுஜரனுடைய பெருமை அவர் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணினதுதான் அவருடைய பெரிய பெருமை. அதனாலதான் அவரை ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்றோம். அந்த ஸ்ரீபாஷ்யம் பண்ணாம வெறும சமாஸ்ரயண பிரன்யாசம் மட்டும் பண்ணியிருந்தாரானா அப்போ இருந்த சிஷ்யாளுக்கு மட்டும் ஆச்சாரியராக இருந்திருப்பார். இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு தூண் போல இருக்கக்கூடிய கிரந்தத்தை பண்ணபடியினாலே காலத்துக்கும் நம்முடைய சித்தாந்தத்தை ஒருவரும் குலைக்க முடியாமல், ஆட்டி அசைத்து பார்க்க முடியாமல் ஸ்திரமாக பண்ணி வைத்த பெருமை ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு உண்டுன்னா அது அவர் பண்ணின ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மசூத்திர வியாக்கியான கிரந்தத்தினாலேதான். அது என்ன சுவாமி, வேதங்களினுடைய சாரம் உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய சாரத்தை சுருக்கி வியாசர் பிரம்மசூத்திரமா பண்ணினார். அந்த பிரம்மசூத்திரத்திற்கு நம்முடைய சித்தாந்தமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படியான வியாக்கியானம் பண்ணணும். வேதத்திலே பேத ஸ்ருதிகள், அபேத ஸ்ருதிகள், கடக ஸ்ருதிகள் அப்படின்னு 3 விதமான வாக்கியங்கள் உண்டு. அதாவது ஒரே விஷயத்தை இப்படியும் சொல்லும், அப்படியும் சொல்லும், வேற மாதிரியும் சொல்லும். வேதம் உண்மை அப்படின்னு சொன்னா வேதம் சொல்றது எல்லாமே உண்மைதானே. அப்போ கண்ணன் கருப்பு, கண்ணன் மஞ்சள், கண்ணன் சிவப்பு அப்படின்னு 3 விஷயமும் வேதத்திலே சொல்லப்பட்டது. இப்ப என்ன குழப்பம் நமக்கு வர்றது, கண்ணன் சேப்பா மஞ்சளா கருப்பா எனக்கு தெளிவா தெரியணும். இப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரணா இருக்கிற மாதிரி தெரியறது பாருங்க. நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு வேணான்றதை விட முடியாது. அப்படி விட்டா வேதம் கொஞ்சம் சரி மேக்சிமம் பொய்ன்னு ஆயிடும். வேதம் சொல்றது எல்லாம் சத்தியம்னு எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்றதுன்னா எங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் வருகிறதோ, எங்கெல்லாம் இந்த மாதிரி குழப்பங்கள் வருகிறதோ அப்போ ராமானுஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டுதான் அந்த சந்தேகத்தை தீர்த்து ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார் அப்படின்னு நாயனார் சாதிக்கிறார். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். ஒருங்க விடுறதுன்னா என்ன சுவாமி, எங்க கருத்து வேற்றுமைகள் இருக்கிறதோ அங்க கருத்தை இணைத்து ஒருங்க விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் தேவை. வேதத்திலே ஏதானும் கருத்து வேற்றுமை இருந்தா வேதத்தாலே தான் தீர்க்க முடியும். ஆனால் வேதம் நம்மை குழப்புகிறதே. வேதத்தை சொல்கிற போது சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம்னு சொல்ற வாக்கியம் ஒண்ணு உண்டு. வேதம்னு சொல்லக்கூடியது பெரிய காடு, பெரிய வனவிலங்குகள்லாம் நடமாடக்கூடிய ஆபத்து நிறைந்த காடு. அந்த காட்டுல கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு இன்னும் கண்ணுல கழுத்தை கட்டி விட்டுட்டாலானா அவன் எப்படி தவிச்சு போயிடுவானோ அந்த மாதிரிதான் வேதத்திலே அர்த்தம் தெரிந்து கொள்வது. அதுக்கு ஒரு ஞான கண் இருந்தால் உதவுமோ இல்லையோ, அந்த ஞான கண்ணை உடையவர்கள் தான் ஆழ்வார்கள். அதனாலதான் அப்பேற்பட்ட கொடும் காடாக இருக்கக்கூடிய வேதத்திலே இருக்கக்கூடிய இனிமையான பழங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆழ்வார்கள். அதனால வேதத்தினுடைய சாரமாக இருக்கிறபடியினாலே இது தெளிந்த நீரோடையாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் இங்க பதில் கிடைக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன் அடியேன். பிரம்மம் அதாவது உலக படைக்கக்கூடிய பெருமாள்,
அவனுக்கு குணம் உண்டா இல்லையா, அதாவது பிரம்மம் சகுணமா நிர்குணமா அப்படின்னு ஒரு வாதம். பிரம்மத்திற்கு கருணை உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு வாதம். பிரம்மத்திற்கு விபூதி அதாவது ஐஸ்வர்யம் செல்வம் உண்டா இல்லையான்னு ஒரு வாதம். பிரம்மத்திற்கு வடிவம் உடம்பு இருக்கா இல்லையா, விக்கிரகம் உண்டா இல்லையான்னு ஒரு வாதம். வேதம் சில இடத்துல பிரம்மம் சகுணம்னு சொல்றது, அதாவது பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டுன்னு சொல்றது, சில இடத்துல நிர்குணம்னு சொல்றது, பிரம்மத்துக்கு குணமே இல்லைன்னு சொல்றது. அப்ப எது சுவாமி உண்மை அப்படின்னா ரெண்டுமே உண்மைதான். அதை எப்படி நிரூபிக்கலாம்? ஒண்ணு, பிரம்மத்துக்கு கருணை இருக்கா இல்லையா, இருக்கு. பிரம்மத்துக்கு சொத்து இருக்கான்னா நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா உலகங்களும் ஸ்ரீவைகுண்டமும் பகவானுடைய சொத்து தான். பெருமாளுக்கு விக்கிரகம் இருக்கா இல்லையான்னா பெருமாளுக்கு வடிவம் உண்டு. இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னா நம்மாழ்வார் தன்னுடைய முதல் பாட்டிலேயே நிரூபித்தார். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன். உயர் நலம் அப்படின்னா வசந்த குணங்கள், வசந்த குணங்கள் உடையவன் எவன் அப்படின்னு பிரம்மத்தை சொல்றார். அப்ப பிரம்மம் சகுணம் என்று இங்கே நிரூபிக்கப்பட்டது. பிரம்மத்திற்கு குணங்கள் உண்டு. சரி சுவாமி, நல்ல குணம் இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? மற்றவாளுக்கு உதவக்கூடிய கருணை உண்டானா மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். ஆழ்வார்களுக்கு குழப்பத்தை எல்லாம் தீர்த்து தெளிவான ஞானத்தை கொடுத்தான் என்கிறபடியினாலே அவனை பாவம் அஞ்ஞானியா அலைய விடக்கூடாது, அவனுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று அவன் மீது இரக்கம் உண்டு. அதனாலே பிரம்மத்திற்கு கருணை தயை உண்டு. அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். ஒரு தேவதைய ஒரு பஞ்சபூதத்துக்கும் அதிபதினு சொல்றோம். காற்றுக்கு அதிபதி இவன், தண்ணீருக்கு அதிபதி இவன், பூமிக்கு இவன் அதிபதி, தேவலோகத்துக்கு இவன் அதிபதினு எல்லாத்துக்கும் தேவர்களை தான் அதிபதியா சொல்றோம். அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அல்லது ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அந்த நித்தியசூரிகள் என்ன, இந்த தேவர்கள் என்ன, எல்லாம் இவனுடைய சொத்து. ஆகையினாலே பிரம்மத்திற்கு விபூதி ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய செல்வமும் உண்டு. பிரம்மத்திற்கு விக்கிரகம் வடிவம் உண்டா இல்லையான்னா துயரரு சுடர் அடி தொழுது எழன் மனனே. நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அவன் காலில் உழுந்து எழுந்துக்கோங்கன்னு சொல்றச்ச பிரம்மத்திற்கு திருவடி உண்டு, திருமேனி உண்டு அப்படின்னு இத்தனை குழப்பங்களுக்கும் முதல் பாட்டிலேயே தெளிவாக விளக்கம் பண்ணி தமிழிலே ஆச்சரியமா சந்தேகத்தை தீர்த்து வைத்தாரே நம்மாழ்வார். இது ஒரு உதாரணம். இப்படி பல இடங்கள்ல சந்தேகம் வந்த போதெல்லாம் நம்முடைய பாஷ்யக்காரர் இது கொண்டு திருவாய்மொழி கொண்டு பிரம்மசூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டார் அப்படின்னு அந்த சுவாமி சாதித்தார். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சாதிக்கிற கடைசி வார்த்தை, ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி தோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமல மலர்ந்தது வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே. சூரியன் உதித்தான், இருட்டு போச்சு, அஞ்ஞானம் போகல. ராமன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்தான், அப்பவும் கொஞ்ச பேருடைய அஞ்ஞான இருட்டு தான் போச்சு, எல்லோருக்கும் இருட்டு போகல. கிருஷ்ணன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்தான், அப்போதும் சில பேருக்குத்தான் இருட்டு போச்சு, எல்லாருக்கும் போகல. சுவாமி, இருட்டு போலன்னா என்ன? இங்க இருட்டுன்னு சொல்லக்கூடியது நம்முடைய அஞ்ஞானம், அறிவீனத்தை, அறிவு இன்மையை இருட்டுன்னு சொல்றோம். அந்த அஞ்ஞானம் போய் ஞானம் வந்தால்தான் நம்முடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய பிறவி கடல் வற்றி போய் நாம வைகுண்டத்துக்கு போக முடியும். சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி கடல் இருக்க பாருங்க, அந்த கடல் வற்றி போகணும். அங்க நல்ல ஜலம் வரணும். அந்த நல்ல ஜலம்னு சொல்லக்கூடியது ஞானம். அங்கே நல்ல ஒரு தாமரை பூக்க வேண்டும். அந்த தாமரை பூத்தால்தான் இந்த ஜீவன் அந்த தாமரையை போலே மலர்ந்து பெருமாளுடைய திருவடியை போய் சேரும். நாமெல்லாம் தாமரை உப்பு தண்ணியில இருக்கிறதுனால பூக்காம இருக்கும். அந்த உப்பு தண்ணின்னு சொல்லக்கூடியது இருட்டுன்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானம். அது ஒரு சூரியன் வந்தா போகும். அந்த சூரியன் வந்தா அந்த சமுத்திரம் எல்லாம் வத்தி போய் அங்க நல்ல தண்ணின்னு சொல்லக்கூடிய ஞானம் வந்து இந்த தாமரைன்னு சொல்லக்கூடிய நாம மலர்ந்து அந்த தாமரைய பெருமாள் திருவடியில போய் கொண்டு சமர்ப்பிக்கிறச்ச நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அது எந்த சூரியன் உதித்து பண்ணினான் அப்படின்னா வகுலபூஷண பாஸ்கரன் சொல்லக்கூடிய மகிழ் மாலையை கழுத்திலே அணிந்த சூரியனான நம்மாழ்வார் அவதாரம் பண்ணித்தான் அதை சாதித்தார். எந்த ராமனும் கண்ணனும் எத்தனை பேருடைய இருளை நீக்கி அவர்களை மோட்சத்துக்கு அனுப்பவில்லை, கொஞ்சம் பேர் தான் அனுப்பினான். ஆனா நம்மாழ்வார் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தங்களுடைய பிரபந்தங்களினாலே பல தாமரைகளை மலரச் செய்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார்கள். அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்வதற்கு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சுவாமி? கடைசியா மணவாள மாமணிகள் சாதிக்கிறார், ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீ அவர் பால் சென்றணுக கூசித்திரி. ஆழ்வார்களையும் அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தங்களையும்
மட்டமா நினைக்கிறவா யாரோ அவெல்லாம் நல்ல கதிக்கு போக மாட்டார்கள், அவளுக்கு நரகம் நிச்சயம் அப்படின்னு மணவாள மாமுனிகள் எச்சரிக்கிறார். ஆகையினாலே ஆழ்வார்களை பெருமையாக பகவானுக்கு சமானமானவனாக நினைக்க வேண்டும். ஆழ்வார்களுடைய அருள் செயல்களை சாட்சாத் தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய வேதங்கள் என்பதை புரிந்து கொண்டு பகவானை சரணாகதி பண்ணுவது போல ஆழ்வார்களை சரணாகதி பண்ணி பகவானுடைய மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய வேதத்தையும் பகவானுடைய வாய் மொழியாக இருக்கக்கூடிய கீதையையும் விசுவாசத்தோடே கொண்டாடுவது போல பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் கொண்டாடினால் நமக்கு பகவானுடைய திருவடியான வைகுண்டம் கிட்டும் என்று மகாவாள மாமுனிகளும் சாதிக்கிறார். ஆகையினாலே நாம் ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தெய்வமாக கொண்டாட வேண்டும். சரி சுவாமி, இத்தனை ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினா, நிறைய பிரபந்தம் எல்லாம் பாடினா, இதனால நமக்கு ஒரே பலன் என்னன்னு சுருக்கமா சொல்லுங்கன்னா சுவாமி தேசிகன் சொல்றார். முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாய என பின்னடி பார்த்து நடந்து பெரும் பதம் ஏறுவமே. சுவாமி, நமக்கு வழி தெரியாத ஒரு ஊரு, இருட்டா இருக்கக்கூடிய ஒரு கடும் காடு, அதுக்குள்ள நாம போய் ஆகணும். அந்த இடத்தை கடந்து போனாதான் நமக்கு வைகுண்டம். அப்போ ஞான திருஷ்டினால சில பேர் முன்னாடி அழிச்சுட்டு போறான் நம்மள. அவ முன்னாடி என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாம் கடந்து அவ போயிடுவா. அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். நாம என்ன பண்ணலாம், அவ நடந்து போற வழியில் அவ பின்னாடியே போனா நாமளும் அந்த கடுமையான காட்டை கடந்து வைகுண்டம் போயிடலாம். அவ யாருன்னா நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அந்த கடுமையான காடு எதுன்னா இந்த சம்சாரம். அங்கே இருக்கக்கூடிய வைகுண்டம் எதுன்னா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபதம். அதனால ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் முன்ன பார்த்து நடக்கிறா. நாம எதையும் யோசிக்காம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய வழியிலே போனால் சம்சாரத்தை கடந்து வைகுண்டத்தை அடையலாம்னு விசுவாசத்தோடே அவர்கள் பின்னாலே கண்ணை மூடிக்கொண்டு போனோமானால் வைகுண்டத்துல கொண்டு விடுவா. இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகித்ததான ஒரு பேரு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பொய்கை பூதம் பேயார் மழிசையர்கோன் வாழியே, பொன்மதில் சூழ் குறுகையர்கோன் மதுர கவி வாழியே, துய்ய குலசேகரனார் பட்டர் பிரான் வாழியே, துன்பற்ற வில்லி புத்தூர் துளங்க நின்றான் வாழியே, ஐயமரும் தொண்டரடிப்பொடியாழ்வார் வாழியே, அன்புளாம் பான் பெருமாள் அரட்ட முக்கி வாழியே, வையமுய்ய அவர் சொன்ன தமிழ்மறைகள் வாழியே, வைப்பாக ஆழ்வார்கள் உதித்தனால் வாழியே, ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.